ஹாய் ஹலோ செல்லம் சார் அப்படி இருக்கீங்க பழமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்க போகிறது நம்ம பிடி சொட்டி சவுண்ட் ஆஃப் பண்ணால் லவ் மிஸ் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பீட் பார்க்க தாங்க பார்த்துட்டு வந்துருங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கடா. டேரக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீனில் நம்ம வந்துட்டு கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் எல்லாருமே வந்துட்டு கேம்ஸ்லாம் ப்ளே பண்ணி ஒரு மாதிரி டயர்டாக உட்காந்துருக்காங்க. அப்போ நம்ம லியா எந்திரிச்சு வந்துட்டு சரி ஓகே எல்லாரும் கேம் ப்ளே பண்ணிட்டீங்க, இன்னும் லாஸ்ட்டாக 2 பேர் தான் இருக்கீங்க, ஒன்று ஜின் அண்ட் வந்துட்டு ஷுகா, நீங்கள் 2 பேர் தானே என்ன கேம் விளாடல, அதனால் இந்த டைம் நீங்கள் தான் கேம் விளாடணும் அப்படின்னு மாதிரி வந்து சொல்கிறாங்க. நம்ம வந்துட்டு ஜின் ஒரு மாதிரி ஆர்வமாக இருந்துச்சு, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேகமாக வராரு. நம்ம ஷுகா வந்து நானும் வரமாட்டேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு உட்காந்துருக்காரு. அப்போ வந்துட்டு என்னாச்சு ஏன் வரமாட்டேங்கிறீங்க, எந்திரிச்சு வாங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹோபி கேட்க, ஐயோ உனக்கு தெரியாது இவன் சரியான ஃப்ராடு, அவன் என்னென்ன வேலை தானே பண்ணுவான்னு எனக்கு தெரியும், இவன் வின் பண்ணணும், இவனுக்கு நான் வந்துட்டு அவன் என்ன கேட்டாலும் நான் பண்ணுன்றதுக்காக நிறைய வந்துட்டு ஃபோர்ஜரி பண்ணுவான், என்னால் முடியாது, நான் வேறு யார் கூட வேணாலும் கேம் ப்ளே பண்ணுறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம ஷுகா சொல்ல, நம்ம வந்து ஜின்னு அதெல்லாம் நியாயம் கிடையாது, எல்லாரும் கேம் விளாண்டுட்டாங்க, எல்லாருக்கும் வந்துட்டு அவங்களுக்கு பேட்டிங்லாம் முடிஞ்சு, அப்போ நீ நானும் தான் பேட்டில் பண்ணணும், நீ வா எந்திரிச்சு வா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம ஷுகாவை பிடிச்சி தரத்தரன்னு இழுத்துட்டு வந்து நடுவில் நிற்க வைக்கிறாரு. நம்ம வந்து ஜின் ஒரு மாதிரி யாருமா சரி ஓகே என்ன கேம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்க, நம்ம வந்து ஜிமின் வந்து கேம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. என்னன்னா வந்துட்டு கார்ட்ஸ் தான், கார்ட்ஸில் வந்து ஒரு நம்பர் சொல்லுவாங்க, அந்த நம்பரை யார் வந்து ஃபஸ்ட்டு கரெக்டாக எடுக்கிறாங்களோ அவங்க தான் வந்துட்டு வின். ஸோ வந்துட்டு ஒரு 5 டைம்ஸ் நம்பர் சொல்லுவாங்க, அந்த 5 டைம்ஸில் யார் 3 டைம் கரெக்டாக ஃபஸ்ட்டு அந்த நம்பர் எடுக்கிறாங்களோ அவங்க தான் வின் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிமின் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். நம்ம ஜின்னுக்கு வந்துட்டு கார்ட்ஸ் செம்ம அப்படியே சொல்ல ஆர்வம், ஏன்னா ஜின்னுக்கு கார்ட்ஸ் விளையாடுறது ரொம்ப பிடிக்கும். ஆனால் வந்துட்டு ஷுகாக்கு அப்படி கிடையாது, ஐயோ இவன் கார்ட்ஸை செம்மையாக விளையாடுவானே இப்போ இவன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி நின்றுட்டே இருக்காரு. வேறு வழியில் எல்லாருமே வந்துட்டு விளையாடுன்னு சொன்னனால விளையாண்டு தானே ஆகணும், சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதே மாதிரி வந்துட்டு நம்ம வந்து இல்லையா ஒவ்வொரு நம்பராக சொல்ல. ஸோ அடுத்தடுத்து வந்துட்டு இவங்க 2 பேரும் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஷுகா வின் பண்ணாரு, செகண்ட் நம்ம ஜின் எடுக்கிறாரு கரெக்டான நம்பர், அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஷுகா எடுக்க, நம்ம ஷுகாக்கு ஒரு மாதிரி டவுட்டு, என்ன இவன் வந்துட்டு நார்மலாக விளையாண்டுட்டு இருக்கான், எப்போ அப்படி விளையாட மாட்டானே அப்படின்னு சொல்லி அவர் நினச்சி முடிக்கிறதுக்குல அடுத்து நம்ம வந்துட்டு ஜின் அடுத்து வேலைத்தனை வந்து காமிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதே மாதிரி தான் திண்டுமுள்ளெல்லாம் பண்ணி அடுத்து 2 டைமும் வந்துட்டு அவர் கரெக்டாக நம்பர் எடுத்துட்டாரு. நம்ம வந்துட்டு ஷுகாக்கெலாம் இல்லை எனக்கு தெரியும் இவன் ஏதாவது பண்ணுவான்ட்டு, இதனால தான் நான் கேமை விளையாடல அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவர் என்ன பண்ண ஒரு மாதிரி கட்டுப்பில் போயிட்டு அங்கே சேரில் வந்து உட்கார. நம்ம வந்துட்டு ஆரம்பம் நீ சொன்னல அவன் வந்து வின் பண்ணிட்டான், ஸோ அவன் என்ன கேட்டானோ நீ அது கொடுத்து தான் ஆகணும் ஷுகா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம ஆரம்பம் சொல்லவும், ஏன்டா இருக்கிறவன் சப்போர்ட் பார்த்தாதுன்னு நீ வேறையா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம ஆரம்பம் பார்த்து கேட்க, எதுவுமே பேசாமல் அப்படி கை கட்டி நின்றுட்டு இருக்காரு. நம்ம வந்துட்டு ஷுகாவை பார்த்து, ஏன்னா வந்து தெரியும் எப்போ வந்துட்டு நம்ம ஜின்னும் அண்ட் வந்துட்டு ஷுகாவும் கேம் விளையாண்டாலும் நம்ம ஜின்னு ஏதாவது பண்ணி வின் பண்ணிடுவார், ஷுகா தோற்று போயிடுவார். ஷுகா கிட்ட நம்ம ஜின் ஏதாவது ஒன்று கேட்டு அது வாங்கி ஆகணும்னு அடம் பிடிப்பார். இதே மாதிரி தான் இந்த டைம் நடந்திருக்கு. நம்ம தான் சப்போர்ட் பண்ணுவார், ஜின்னுக்கு ஜின் வின் பண்ணிட்டான்ல அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணுவாரா, வேறு வழி இல்லை எனக்கு பண்ணி தொலைகிற சொல்கிறா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம வந்துட்டு ஷுகா வந்துட்டு கேட்டுட்டு இருக்காரு. நம்ம ஜின் வந்துட்டு ஷுகா கிட்ட வந்து கண்டிஷன் போட்டுட்டுருக்காரு. லாஸ்ட் டைம் வந்துட்டு நான் ஷூட்டில் வந்துட்டு நீ என்னை கண்டுக்கவே இல்லைல்ல, அதனால் நீ என்ன பண்ணு, இந்த டைம் வந்துட்டு நேற்று தான் சொன்னான் எதுவும் நியூவாக வந்துட்டு ஜுவல் ரெடி பண்ணியிருக்காங்களாமே, அதுக்கு எப்படி என்ன தான் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண கூப்பிடுவேன், அதனால நீ என்ன பண்ணு, ஏன்னா அந்த ஷூட்டில் நடிக்கும் போதெல்லாம் நீ என் பக்கத்தில் உட்காந்துட்டு எனக்கு ஜஸ்ட்டு அசிஸ்டண்ட்டாக டச்சப், அப்புறம் வந்துட்டு அங்கே ஏசியெல்லாம் இருக்கும்டா, பட் இருந்தாலும் நீ தான் எனக்கு விசிறி விடணும் அப்படின்ற மாதிரி சொல்ல. நம்ம வந்துட்டு ஷோக்கு சரியான கண்டு, டே அங்கே தான் 4 பக்கத்துக்கு சுற்றுக்கு ஏசி போட்டு வச்சுருக்கேன், உனக்கு எதுக்கிட்டா நான் வந்து விசாரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து நிற்கிறாரு. வின் பண்ணியிருக்கா பாருடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஆரம்பம் வந்துட்டு சப்போர்ட்டு கூப்பிட, நம்ம வந்துட்டு ஆரம்பம் கரெக்ட் அவன் சொன்னது கரெக்டு தான், அவன் என்ன கேட்குறான்னு நீ பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பம் வந்துட்டு நிற்க. நம்ம வந்துட்டு ஷேக்கு ஐயோ அப்படின்னு மாதிரி இருக்குது. ஸோ அங்கே இருக்க எல்லாருமே சொல்லுவாங்கல்ல, ஏன்னா வின் பண்ணியிருக்குது நம்ம ஜின் அப்படிங்கும்போது ஜின்னுக்கு தான் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறாங்க. நம்ம வந்து ஷாக்கோ சரி நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு மாதிரி வந்து கேட்கும்போது, அதுக்கப்புறம் என்ன, லாஸ்ட் டைம் நான் ஆரம்போட ரூமுக்கு போகும்போதெல்லாம் நல்லா தாண்டா தூங்கினேன், ஆனால் ரூமில் தூங்கும்போது எனக்கு தூக்கமே வரல, ஏன் தெரியுமா, நீ அடிக்கடி உன்னோட ஸ்டாஃப்ஸ் எல்லாம் உள்ளே வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, அதனால் என்ன பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்ல. நம்ம ஷுகா இப்போ என்ன ஸ்டாஃப்ஸ் யாரும் ரூம்குள்ளே வர வேணும்னு சொன்னோமா, சச்சா அப்படிலாம் வேணாம், நான் ரூம்குள்ளே இருக்கும்போது நீ ஏன் ரூம்குள்ளே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்லுவோம். நம்ம வந்துட்டு ஷியாக்கு அது என்னோட ரூம்டா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு எந்திரிக்கிறாரு அந்த சேர்லேருந்து. நம்ம வந்துட்டு ஜின் அதெல்லாம் முடியாது, அது என்னோட ரூம், ஆஃபீஸ் ரூம் வந்துட்டு அது ஆஃபீஸ் ரூம் தான், பட் நான் உள்ளே இருக்கிற வரைக்கும் நீ அந்த ஆஃபீஸ் ரூம்க்குள்ளே நீ வரவே கூடாது ஓகே அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜின் வந்து சொல்லவும், நம்ம ஷாக்கிற வழி இல்லை சரி ஓகே அப்படின்னு மாதிரி வந்து சொல்ல. நம்ம ஜின்னுக்கு ஹாப்பி, நம்ம வந்து லியாவை பார்த்து நெக்ஸ்ட்டு ஷூட்டு கன்ஃபார்ம், நீ வந்துட்டு அப்பாயின்மெண்ட் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு நம்ம வந்து ஜுவல் ஆடுக்கு வந்துட்டு போகிறோம், அதனால் நீ வந்து அதை அப்பாயின்மெண்ட்டை வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து லியா கிட்ட சொல்ல. நம்ம லியாவும் ஓகே சார் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லிடுறாங்க. நம்ம ஜிமினா மண்டலே 2 போட்டு இப்போ என்ன ஒர்க்காக பார்த்துட்டு இருக்க, இப்போ நம்ம கேம் விளையாண்டுட்டு இருக்கோம், ஒழுங்காக கேம் வின் பண்ணிட்டால, செகண்ட் வந்து நெக்ஸ்ட் கேம் போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம மெம்பர்ஸ்லாம் வந்துட்டு சொல்லிட்டு, அதாவது ஜிமின் வந்து சொல்லவும் மெம்பர்ஸ் ஆமாம்மா நெக்ஸ்ட் கேம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாமே நெக்ஸ்ட் கேம் பார்க்குறாங்க. எல்லாருமே கேம்லாம் விளையாண்டு ஒரு மாதிரி ஜாலியாக சில்லப் பண்ணி செம்ம வந்து ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வந்துட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த கஃபேல எப்படி ஒரு வால் ஃபுல்லாகவே வந்துட்டு ஒரு போர்ட் ஃபுல்லாக இங்கே வர கஸ்டமர்ஸ் அவங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் எழுதி ஸ்டிக்கி நோட்டில் வந்து ஒட்டிட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஒரு பெரிய போர்டு வச்சுருப்பாங்க.
அதில் வந்துட்டு நம்ம வந்து ஸ்ரீ என்ன பண்ணாங்க அப்படின்னா, அது எல்லாத்தையும் ஃபுல்லா பார்த்துட்டுருக்காங்க. எப்பவுமே ஸ்ரீ வருவாங்க. பட் வந்து இந்த ஸ்டிக்கி நோட் வைக்கிறது, அது எழுதுறது, அதில இருக்கிறத படிக்கிறதெல்லாம் பண்ண மாட்டாங்க. வெளியே இருப்பாங்க. வந்துட்டு ஹோபி இருக்கானா அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு போயிருவாங்க. அந்த மாரி தான் இருக்கும். பட் இன்னைக்கு தான் ஃபுல்லா ரிலாக்ஸா நின்டு அது எல்லாத்தையும் பார்த்துட்டு, அதில குட்டீஸ் எழுதி வச்சிருக்காங்க. ஒரு மாரி அடல்ட்ஸ் எல்லாருமே நெறைய வந்துட்டு அவங்களுக்கு புடிச்சது, அவங்களுக்கு தோன்றது எல்லாம் எழுதி வச்சிருக்காங்க. அது எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே வந்து நம்ம வந்து ஸ்ரீ வந்துட்டு நின்னுட்டுருக்காங்க. அப்போ வந்துட்டு நம்ம மெம்பர்ஸ் எல்லாம் வந்துட்டு, "ஆமா என்ன எல்லாரும் இங்க தான் இருக்கோம். எங்க அவங்க மட்டும் அங்க நின்னுட்டுருக்காங்க?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு நம்ம ஸ்ரீய வந்து பார்க்க, "அதானே" அப்படின்ற மாரி சொல்லிட்டு நம்ம வந்துட்டு ஷா தான், "என்னடா உன் ஆளுக்கு என்ன அங்க போய் நட்டுக்கிட்டு கழண்டுருச்சா? அங்க போய் நின்னுட்டுருக்கா?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு நம்ம ஸ்ரீ வந்து ஷாவ பார்த்து வந்துட்டு ஷா வந்து ஸ்ரீய பார்த்து கேட்க, நம்ம வந்துட்டு ஹோபி தான் மண்டையிலே போட்டுட்டு, "வாய மூடு அவ உனக்கு கண்ணி தெரியும்ல" அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம வந்து ஹோபி வந்து ஷாவோட மண்டையிலே கொட்டு நம்ம ஷா, "ஏய் இங்க பாரு நீங்க உன்னினா அண்ணன்னு கூப்பிட மாட்டா. அவள எதுக்குடா நான் அண்ணின்னு கூப்பிடணும்? அதெல்லாம் முடியாது. தள்ளு நான் அவள போய் கூட்டிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஷா வேகமா வந்துட்டு ஷாவும் வந்துட்டு, "நான் இப்போவே போய் அவள கூட்டிட்டு வரேன்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு நம்ம ஷா வந்துட்டு போக ஒரு மாரி கோவத்துல கத்திட்டு போறாங்களா, மெம்பர்ஸ் எல்லாம் வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே திரும்பி பார்க்குறாங்க. நம்ம ஷா வந்துட்டு போறத பார்த்தோன்னே, இவங்க எங்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே திரும்பி பார்த்தா நம்ம ஸ்ரீ வந்துட்டு அந்த எப்படி சொல்றது, அந்த நோட்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இருக்காங்களா, அந்த இடத்துக்கு வந்துட்டு போயிட்டு வந்து நிக்கிறாங்க. அது எப்படின்னா வந்துட்டு ஒரே ஒரு குட்டி நோட்ஸ் மட்டும் இருக்கு. அது வந்து அப்படி பார்த்துட்டே ஒரு மாரி அத அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. பட் அவங்க எந்த ரியாக்ட்டுமே பண்ணல. அத அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. அவங்க ஐஸ் மட்டும் அப்படியே வந்துட்டு பார்த்துட்டே இருக்கு. மத்தபடி அவங்க எதுவுமே ரியாக்ட் பண்ணல, ஸ்மைல் பண்ணல, எதுவுமே பண்ணல. அப்படியே நின்னுட்டே இருக்காங்க. ஸோ அப்போ வந்துட்டு நம்ம வந்து ஷாவா அத பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ அதில என்ன எழுதியிருக்கு அப்படின்னா வந்துட்டு, "யூ சே யூ லவ் ரெயின் பட் யூ ஓப்பன் அம்பர்லாஸ் அண்ட் வந்து யூ சே யூ லவ் த சன் பட் யூ ஃபைண்ட் எ ஷேடோ ஷாப். யூ சே யூ லவ் விண்ட் பட் யூ க்ளோஸ் த யுவர் விண்டோஸ். திஸ் இஸ் வை ஐ ஆம் அஃப்ரைட் வென் யூ சே யூ லவ் மீ." வில்லியம் ஷேக்ஸ்பியர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஸ்லோகன் மாதிரி வந்துட்டு எழுதியிருக்கு. இதை வந்து பார்த்தோன்னே வந்துட்டு இதில் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஷாக் ஒன்றுமே புரியல. ஜஸ்ட் அப்படி பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ வந்துட்டு நம்ம ஸ்ரீ காதில் வந்து வந்துச்சு. ஸ்ரீ வந்துட்டு சொல்கிறாங்க, மொத்தத்தில் லவ் யூ சொல்கிறது பயமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க, கரெக்டு தானே, இப்படிலாம் பண்ணால் அப்போ லவ் வந்துட்டு இல்லைன்னு தானே அர்த்தம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்துட்டு ஷா வந்து கேட்க மெம்பர்ஸ் எல்லாம் வந்துடுறாங்களா, வந்துட்டு வந்து பார்க்குறாங்க. நம்ம வந்து டேவா ஜிமின் கிட்ட, டே இது உன் மாமா எழுதுனதுடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு சொல்லவும் நம்ம ஜிமினுக்கு என்னடா சொல்கிறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து பார்க்குறாங்க. ஓமண்டு உங்கள் மாமா தானே இங்கே நின்றுட்டு இருந்தார் இவ்வளோ நேரம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்தப்போ பார்த்தப்போ அந்த போர்டில் எதுவுமே இருந்திருக்காது. ஆரம் வந்துட்டு போனதுக்கப்புறம் தான் அந்த இடத்துல அந்த ஸ்டிக்கி நோட் இருக்கும். அந்த ஸ்லோகன் எழுதுனதே ஆரம் தான். இதை வந்து பார்த்தோன்னே நம்ம வந்துட்டு ஷோக்கும் ஜின்னுக்கும் இல்லை ஒருத்தர் மாதிரி, அதாவது ஆப்போசிட் நின்றுப்பாங்க. ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் பார்த்துட்டு, என்னடா இவன் அந்த ஸ்லோகனை விடலையா இன்னும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு இருக்காங்க. பிகாஸ் வந்து நம்ம ஆரம்பமில்ல. ஸோ வந்து எப்போவுமே இந்த வந்து இந்த லைன்ஸை வந்துட்டு அவரோட புக்ஸு நோட்ஸு சம்திங் அவருக்கு எப்போல்லாம் எங்கெல்லாம் தோணுதோ அங்கெல்லாம் இந்த நோட்ஸை வந்து எழுதி வச்சுட்டே இருப்பார். ஸோ இது வந்து இப்போ யூனா மேரேஜ்க்கு அப்புறம் வந்துட்டு இதை விட்டுட்டாரு, இது வந்து பண்ணுறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருப்பாங்க. பட் அப்படியே ஆப்போசிட்டாக அதை இன்னும் மறக்கலை, நான் இன்னும் அப்படியே தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அந்த நோட்ஸ் வந்துட்டு காமிக்கவும் மெம்பர்ஸ்க்குலாம் சரியான ஷோக்கு, என்னடா அது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து ஜின்னுவான் வந்துட்டு ஷோக்கு மாற்றி மாற்றி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு நம்ம வந்து ஷா தான் இதில் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்ல நம்ம வந்துட்டு ஸ்ரீ வந்துட்டு இதுதான் லவ்னு அவங்க நினைக்கிறாங்க. மழையில் நனையணும், சூரியனில் அப்படி வெயிலே நின்றுட்டுருக்கணும், எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கணும், இது மட்டும்தான் லவ்வா என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்துட்டு ஸ்ரீ வந்து சொல்ல, அப்போ நம்ம ஷா தான் அப்புறம் எது லவ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. இதுவும் ஒரு விதமான லவ்னா இதுவும் லவ் தான். மழையே பெஞ்சாலும் அம்பர்லாக்குள்ளே நின்றுட்டு அந்த மலையில் கை வச்சு நனையிறது, அந்த மழை வர துளியெல்லாம் பார்த்து ஒரு மாதிரி சின்னதாக ஸ்மைல் பண்ணுறது, சூரியன் ஒளியெல்லாம் இருந்தும் நிழலில் போய் நின்றுட்டு அந்த சூரியனை அதுக்கே தெரியாமல் ரசிக்கிறதும், விண்டோஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் விண்டோக்கு வெளியே என்னெல்லாம் பார்த்தனோ அதை எல்லாத்தையும் கண்ணு முன்னாடி இமேஜின் பண்ணி காதலிக்கிறதுக்கு பேரும் காதல் தான். கூடயே இருக்கணும்னு இல்லை, கூட இல்லாமல் தூரமாக இருந்தாலும் அவங்கள நினச்சி காதலிச்சுட்டு ஏதோ ஒரு இடத்துல அவங்களுக்கான காதல் இருந்துக்கிட்டே இருந்தாலும் அதுக்கு பேரும் காதல் தானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து ஸ்ரீ வந்து சொல்லிவிட்டு நம்ம ஷாவை பார்த்து ஒரு சின்னதாக ஸ்மைல் பண்ணுறாங்க. நம்ம ஷாக்கு அப்போ தான் புரியுது இதில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து நம்ம ஷாவா அப்படியே வந்து நம்ம ஸ்ரீ ஒரு மாதிரி ஷாக்காக பார்த்து நின்றுட்டு இருக்காங்க. இதில் எவ்வளோ இருக்கா அப்படின்னு மாதிரி சொல்லி பார்த்துருக்காங்க. ஷா வந்து நார்மலாக ஜாலியாக வந்துட்டு ஒரு விஷயம் பண்ணுறாங்களா பார்த்துட்டு இப்படி போயிடுவாங்க. பட் வந்து ஸ்ரீ இது சொன்னோன்னே வந்து நம்ம ஷாவுக்கு ஒரு மாதிரி எப்படி பார்த்துட்டே இருந்துட்டு இருக்காங்க. நம்ம வந்துட்டு ஆரம் வந்து இதை பார்த்துட்டு எதுவுமே பேசலை, சைலண்ட்டாக அப்படியே வந்துட்டு நின்றுட்டுருக்காங்க. நம்ம யூனோ வந்துட்டு எதுவுமே புரியல. அவங்க அப்படியே ஜஸ்ட் அப்படியே வந்துட்டு அந்த ஸ்லோகன் இல்லை அது அப்படி அந்த லைன்ஸில் அதை அப்படியே உத்து பார்த்துட்டு அப்படியே வந்து நின்றுட்டே இருக்காங்க. அவங்க வந்து ஒரு மாதிரி அந்த லைன்ஸ் எல்லாம் அந்த வேர்ட்ஸ் எல்லாம் அப்படியே பார்த்துட்டே நின்றுட்டே இருக்காங்க. அவங்களுக்கு அது என்ன புரியுது எதுவுமே தெரியல, அவங்க ஜஸ்ட் அவங்க அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ வந்துட்டு நம்ம வந்து ஜிமின் தான், ஐயோ இங்கே இருந்தால் சரி வராது, எல்லாம் வாங்க சர்ச் போகணும்ல, கிறிஸ்மஸ் டைம் சர்ச் போகட்டி எப்படி, வாங்க 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 சர்ச் போகலாம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து ஜிமின் என்ன பண்ணோன்னா அங்கேருந்து வந்துட்டு எல்லாத்தையும் கூப்பிட்றோம். நம்ம வந்துட்டேவும் அதே மாதிரி தான் இங்கேருந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு போகணும்னு சொல்லிட்டு அங்கே இருக்க எல்லாருமே வாங்க வாங்க சர்ச் பண்ணலாம் அப்படி சொல்லுவோம். அங்கே வந்துட்டு இப்படி ஒவ்வொரு மெம்பர்ஸாக வந்துட்டு மூவ் ஆகிறாங்க.
நம்ம வந்து ஸ்ரீயுமே அதே மாதிரி தான் எதுவுமே பேசலை. ஜஸ்ட் அப்படி நார்மலாக அங்கேருந்து வந்துட்டு மூவ் ஆகி போக, நம்ம ஹோபிக்கு இது கேட்டதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு மாரி ஆகுது. இதனால தான் வந்துட்டு நீ என்னை விட்டு விலகி போனியா? அப்படின்ற மாரி சொல்லிட்டு, ஒரு மாரி அவருக்கு அந்த கொஸ்டின நம்ம வந்துட்டு ஸ்ரீகிட்ட கேட்கணும்னு தோணுது. ஃபர்ஸ்ட் அந்த கொஸ்டின கேட்கவே முடியல. அப்படியே வந்துட்டு அவர் மனசுக்குள்ளேயே வச்சுட்டு, அப்படியே ஸ்ரீ போக, ஸ்ரீ பின்னாடியே வந்துட்டு நம்ம வந்து ஹோபியும் போறாரு. நம்ம ஷாக்கா ஒண்ணுமே புரியாம அங்கேயே நின்னுட்டு இருக்காங்க. நம்ம வந்துட்டு ஜின்லாம் இவ என்னத்த இப்படி பார்த்துட்டு இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு, "ஏய் வா போலாம்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு நம்ம வந்து ஷாவோட கையை பிடிச்சிட்டு இழுத்துட்டு போக, நம்ம வந்துட்டு ஷாவெல்லாம் இல்ல ஜின் கிட்ட, அதில அப்படி இவ்ளோ லைன்ஸா இருக்கு. இருக்கிறதே ஒரு 4 லைன் தானே. இதில என்ன இவ்ளோ அர்த்தமா? அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம வந்து ஷா ஒண்ணுமே புரியாம நம்ம ஜின் கிட்ட கேட்க, நம்ம ஜின்னுக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு தெரியல. அதெல்லாம் உனக்கு எதுக்கு? அப்படியே வந்துட்டு இத தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் என்ன பண்ண போற? வா மொத போலாம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அங்கருந்து வந்துட்டு கூட்டு வந்துட்டு போயிறாரு. ஸோ இந்த சைடு வந்துட்டு நம்ம நிவிக்கு இதெல்லாம் பெருசா தெரியல. அவங்களுமே வந்துட்டு முன்னாடி போறாங்க. நம்ம வந்துட்டு அ அ ஷுகாவுமே வந்துட்டு எல்லாரும் போயிட்டாங்க அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வந்துட்டு பின்னாடி போறாரு. எல்லாருமே அங்கருந்து மூவ் ஆகி போயிட்டாங்க. நம்ம யூனா மட்டும் அந்த லெட்டர்ஸ் இருக்குல்ல, அத பார்த்துட்டே இருக்காங்க. பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு நம்ம ஆரம் வந்து திரும்பி பார்க்க, ஆரம் எதுவுமே பேசல. சைலண்டா நின்னுட்டு இருக்காரு. "இந்த ஹேண்ட் ரைட்டிங் உன்னோடது தானே?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்து கேட்க, நம்ம வந்துட்டு ஆரம்பல டக்குன்னு ஒரு செகண்ட் வந்து ஒரு மாரி ஜர்க் ஆகும்ல, அந்த மாரி ஆயிட்டு, அ அது யூனா அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்து சொல்றாரு. "எனக்கு தெரியும். இது உன்னோட ஹேண்ட் ரைட்டிங் தான். நான் பார்த்துருக்கேன். நீ வந்துட்டு ஹேண்ட் ரைட்டிங் எழுதுறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். இது உன்னோடது தானே? நீ தானே இத எழுதுன?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு நம்ம யூன கேட்க, நம்ம ஆரமும் அது அது யூனா அப்படின்ற மாரி சொல்லிட்டு ஒரு மாரி தயங்கிட்டே நிக்கிறாரு. "எனக்கு தெரியுது. நான் உன்ன லவ் பண்றேன்னு சொன்னா தானே உனக்கு பிரச்சனை. அதுக்கு பதிலா நீ என்ன லவ் பண்ணு. பிரச்சனையே இல்லையே!" அப்படின்ற மாரி சொல்லிட்டு ஒரு மாரி சொல்லிட்டு அவங்க சட்டு முன்னாடி போயிட்டாங்க. நம்ம வந்துட்டு ஆரம்பத்துல ஒரு மாரி யூனா சொன்னது ஒரு அந்த விஷயம் இல்ல. "நான் உன்ன லவ் பண்ணா தானே பிரச்சனை. நீ என்ன லவ் பண்ணா பிரச்சனை இல்லல்ல. நீ என்ன லவ் பண்ணிக்கோ" அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவங்க சைடு வந்துட்டு போயிட்டாங்க முன்னாடி. நம்ம வந்துட்டு ஆரம்க்கு ஒரு மாரி சின்னதா ஒரு மாரி ஸ்மைல் வருது. ஏன்னா, யூனா தன்னோட ஹேண்ட் ரைட்டிங் ஐடென்டிஃபை பண்ணி ஒரு நீ வந்து இது நான் உன்ன லவ் பண்றேன்னு சொன்னா தானே நீ பயப்படுற. அப்ப நீ என்ன லவ் பண்ண? அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவங்க ஒரு மாரி ஹாப்பியா சொல்லிட்டு அவங்க முன்னாடி போயிட்டு இருக்காங்க. நம்ம ஆரம்பம் ஒரு சின்ன ஸ்மைலோட அப்படி போறாங்க. அங்க எல்லாருமே வந்துட்டு நின்னுட்டு இருக்காங்க. எல்லாருமே வந்துட்டு ஒரு மாரி கன்ஃப்யூஸ்னா அப்படி ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க. பிகாஸ் என்னன்னா கார் தான். ஸோ எல்லாருமே தனித்தனி கார் வச்சிருக்காங்க. இப்ப எப்புட்றா போறது கார்ல அப்படின்ற மாரி சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. யார் கூட போறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம வந்துட்டு தான் இப்ப என்ன கார்ல போறது தானே பிரச்சனை. நான் வந்துட்டு பைக் ரெடி பண்றேன். எல்லாரும் பைக் ரைட் போலாம் அப்படின்ற மாரி சொல்லிட்டு நம்ம சொல்ல, ஷூர் இது சூப்பர் ஐடியா அப்படின்ற மாரி சொல்லிட்டு நம்ம வந்துட்டு ஜேகே வந்துட்டு ஒரு மாரி எக்ஸைட் ஆகி சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா ஜேகேக்குமே இந்த மாரி நைட் டைம் பைக் ரைட் போறது ரொம்ப பிடிக்கும். ஓகே அப்படின்னு சொல்லவும் வந்துட்டு நம்ம வந்துட்டு வந்துட்டு அவரோட கம்பெனிலேருந்து ஒர்க் பண்ற ஸ்டாஃப்க்கு சொல்லிட்டு, அதாவது மேனேஜருக்கு சொல்லி அவங்க வந்து வந்துட்டு அப்படி பைக்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு 7 பைக்ஸ் எடுத்துகிட்டு வராங்க. ஸோ அதே மாதிரி 7 பைக்ஸும் வந்துட்டு வந்துட்டு அவ்வளோதான் எல்லாரும் சொல்லவா வேணும். அவங்கவுங்க வந்துட்டு கப்புள்ஸோட வந்துட்டு போகிறாங்க. நம்ம வந்துட்டு ஹோபியா வந்துட்டு டக்குன்னு பைக் எடுத்துகிட்டு நம்ம வந்து ஷாவை கூப்பிடலான்னு பார்த்தா, "ஸ்ரீ வாங்களேன் நான் உங்களை கூப்பிட்டு போகிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீ வந்துட்டு கூப்பிடுவோம். ஸ்ரீக்கு வந்துட்டு ஒரு மாதிரி கூப்பிட்டுட்டாங்களே என்ன பண்ணுறது போகலாமா வேணாமா சொல்லிட்டு நின்றுட்டே இருக்காங்க. நம்ம வந்து ஷாக்கா அட்டப்பாவி என்ன கூப்பிடுன்னு பார்த்தா நீ அவளை கூப்பிட்டுட்டு போறியா? பரவாயில்ல போய் தொலை உன் லவ்வரில் ஹெல்ப் பண்ணி தொலைகிறேன் மாமா வேலை பார்க்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு, "ஆமாம் ஸ்ரீ நீங்கள் போங்களேன் உங்களுக்கு பைக் ஓட்ட தெரியாதுல்ல சொன்னாலும் நீங்கள் வந்துட்டு அவங்க கூட போங்க பிரச்சனை இல்லை" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ஏற்றி விட நம்ம வந்துட்டு ஹோபியும் வந்துட்டு முன்னாடி வந்துட்டு கிளம்பிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன நம்ம ஜிமினான்னு வந்துட்டு இல்லையா அவங்க 2 பேரும் வந்துட்டு போகிறாங்க. இந்த சைடு நம்ம வந்துட்டு யான்கிட்ட வா நான் உன்னை கூட்டு போகிறேன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். நம்ம வந்துட்டு யானும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்குமே அவங்களுக்கு வந்து அந்த உன்னோட லவ்வர் நேம் சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே நம்ம டேயோட நேம் வந்துட்டு ஞாபகம் வந்திருக்கும் இல்லையா, டேயோட ஃபேஸ் வந்திருக்கும். ஸோ அதை வந்து ஒரு மாதிரி அப்படின்னு யோசிச்சுட்டு ஒரு மாதிரி அவங்களுக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்பாக இருக்குது. அதை அப்படின்னு நினச்சிட்டு அவங்களுமே வந்துட்டு டே கூட ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ஏறி போயிறாங்க. நம்ம ஜெய்கி சொல்லவே வேணாம், ஸ்வீட்டிக்கிட்ட என்ன பண்ணுவார், நீ மட்டும் இப்போ பைக்கில் ஏறல நான் வந்துட்டு ஃபோட்டோ வந்து உங்கள் அப்பா காமிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி தான் அதே மாதிரி மிரட்டி கூட்டிகிட்டு போயிடுறாரு. ஸோ வந்து நம்ம ஸ்வீட்டையும் வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிடறாங்க. இந்த சைடு வந்துட்டு நம்ம வந்துட்டு ஆரம் தான். ஸோ வந்துட்டு இவனை கிட்ட நம்ம போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது, போகலாம் போகலாம் பைக் ட்ரைவ் சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுமே வந்துட்டு அதாவது ஆரம் பைக் ஓட்ட பின்னாடி வந்து நம்ம இவனை உட்காந்துக்கிறாங்க. இந்த சைடு வந்து நம்ம வந்துட்டு ஷுகா தான் நம்ம வந்துட்டு அவர் நின்றுட்டே இருக்காரு. இப்போ நான் பைக் ஓட்டணுமா இவன் என் பின்னாடி உட்காந்துருப்பாரு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. அப்படி யோசிச்சுட்டு நின்றுட்டு இருக்காங்க. ஷுகா பைக் எடுங்க எல்லாரும் போயிட்டு இருக்காங்க பாருங்க அப்படின்னு மாதிரி சொல்லுவோம். வேறு வழி இல்லை நம்ம ஷோக்கு எடுத்து தொலைற அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வந்துட்டு பைக்கை ஸ்டார்ட் பண்ணி அப்படியே வந்து நம்ம நீவி பின்னாடி உட்காந்துருக்காங்க. நம்ம வந்து ஷுகா வந்துட்டு அப்படி பைக் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டாரு. இந்த சைடு வந்துட்டு நம்ம ஷா தான் எல்லாரும் போயிட்டாங்க. இப்போ நான் யார் கூட போகிறது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு இருக்காங்க. சரி வேறு யாராவது இருப்பாங்க அவங்க கூட போகலாம் அப்படின்னு நினச்சிருந்தா எல்லாருமே போயிட்டாங்க. நம்ம வந்துட்டு ஜின்னா வந்துட்டு பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு இப்போ வரியா நான் போட்டான் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்கும். நம்ம வந்துட்டு அப்படியே ஷாக்கா ச்சே நான் உனக்கு தான் மாமா வேலை பார்த்தேன் காடு எனக்கு மாமா வேலை பார்த்துருக்காரு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேகமாக போயிட்டு பைக்கில் ஏறிட்டு தேங்க்யூ காட் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க பைக்கில் அப்படியே வந்து நம்ம ஜின்னை வந்து கட்டி பிடிச்சிட்டு வந்துட்டு போகிறாங்க. நம்ம வந்துட்டு ஜின்னா என்ன பண்ணுறாடி கேட்கும்போது, இல்லை நீங்கள் ரொம்ப ஸ்பீடாக பைக் ஓட்டினீங்கன்னா எனக்கு பயமாக இருக்கும்ல அதனால தான் நான் வந்துட்டு கட்டி பிடிச்சிட்டேன் வேறு எதுவும் இல்லை நீங்கள் வந்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து ஷா வந்து சொல்லுவோம் எல்லாம் என் தலை எழுத்து போய் தொலைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வந்துட்டு போகிறாரு. ஸோ எல்லாருமே வந்துட்டு ஒரு சர்ச் தான் போகிறாங்க. ஸோ எல்லாருமே வந்துட்டு ப்ரே பண்ணுவாங்களா. ஸோ வந்துட்டு அது கிறிஸ்மஸ் டைமிங்கோ ஒரு சர்ச் தான் போகிறாங்க.
ஒரு லாங் ட்ரைவ் கிட்டத்தட்ட ஒரு 20-25 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு ட்ராவலுக்கு அப்புறம் அவங்க வந்துட்டு ஒரு சர்ச்சை போயிட்டு வந்துட்டு போய் அங்கே இந்த இடத்துல வந்துட்டு பார்க் பண்ணிவிட்டு அப்படியே எல்லாருமே வந்துட்டு ஒன்றா எல்லோரும் சர்ச்சுக்குள்ளே போகிறாங்க. சர்ச்சுக்குள்ளே போயிட்டு எல்லாருமே ப்ரே பண்ணுறாங்க. ஒரு மாதிரி ஹாப்பியாக அந்த மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணி அவங்க அந்த ப்ரேயர்ஸை மனசார பண்ணி அவங்களோட பார்ட்னர்ஸ்க்காக, அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்காக, அவங்களுக்குலாம் என்ன தோணுதோ அதெல்லாம் வந்துட்டு விஷ் பண்ணி அந்த டேவை அப்படி கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இந்த கிறிஸ்மஸ் டே ஃபுல்லாக ஒரு மாதிரி ஹாப்பியாக, ஃபன்னாக, ஜாலியாக, ஃப்ரெண்ட்ஸு, லவ் ஒரு மாதிரி ஒரு க்யூட்டான வைப்குள்ளேயே அந்த டேவும் ஃபினிஷ் ஆகுது. அப்படியே அந்த நைட் டைம் ஸ்பெண்ட் ஆக நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம வந்துட்டு ஜேகே தான் அப்படியே வந்துட்டு ரொம்ப டயர்டாக அப்படியே அப்ஸ்டர்ஸ்லேருந்து ஒரு மாதிரி தூக்க கலக்கத்தில் அப்படியே வந்துட்டு கீழே இறங்கி வராரு. ஐயோ நான் இன்னைக்கு ஆஃபீஸ் போகணுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி டயர்டில் வருவோம்ல, அந்த மாதிரி வந்துட்டு வராரு. ஏன்னா நைட் டைம் ஃபுல்லாக கிறிஸ்மஸ் டைம்ங்கும் போது செம்ம என்ஜாய்மெண்ட் பண்ணியிருப்பார். ஆஃப்டர் ஒரு மாதிரி ஒரு லேட் நைட்டு வந்தனால ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாக இருந்துட்டு அவர் ஒரு மாதிரி ஐயோ இப்போ நான் போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மாதிரி அப்படியே ஸ்டெப்ஸ்லேருந்து கீழே இறங்கி வந்து அப்படியே வந்துட்டு நின்றுட்டுருக்காரு. பார்த்தா வந்துட்டு அப்படியே அந்த ஹால்லேருந்து பார்த்தா வெளியே வந்துட்டு காசுலாம் நிற்கிறோம். அது வந்து நின்றுட்டுருக்கா. பார்த்தோன்னே அந்த காரை பார்த்தோன்னே நம்ம ஜேகேக்கு அவ்வளோ ஹாப்பினஸ்ஸு. வேகமாக இன்னும் என்ன பண்ணாருன்னா வந்துட்டு அந்த கவுச்சு அதுக்கு பக்கத்தில் டீ பாய் இருக்குல்ல, அந்த டீ பாய் டேபிளர் வந்து கீ எடுத்துகிட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறாங்க. வெளியே வந்துட்டு நம்ம ஜேகேயோட அம்மா வந்து கார்டனுக்கு தண்ணி ஊற்றிட்டு இருக்காங்க. ஸோ வந்துட்டு ஃப்ளார்ஸ்லாம் வந்து தண்ணி ஊற்றிட்டு இருக்காங்க. நம்ம வந்து ஜேகே வந்துட்டு வேகமாக வந்துட்டு அந்த காரை ஓப்பன் பண்ண போக நம்ம வந்துட்டு ஜேகேயோட அம்மா பார்த்துட்டு டே ஜேகே என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு மாதிரி வந்து கேட்க ஏமா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கார் ஓப்பன் பண்ணிகிட்டே பேசிகிட்டு இருக்காரு. அப்போ வந்துட்டு நம்ம வந்து ஜேகே தான். ஸோ வந்துட்டு ஏமா நான் வந்துட்டு அண்ணா வந்துட்டு கார் எடுத்துகிட்டு போகிறேன், அண்ணா எனக்காக இந்த கார் கொண்டு வந்து நிறுத்திருக்கா, நான் ஜாலியாக போகிறேன் ரைட் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்துட்டு ஜேகேயோட அம்மா தான் டே அவன் எதுக்கும் காரை கொண்டு வந்து நிறுத்திட்டு போயிருக்கான், நீ தேவையில்லாமல் அவன் காரை எடுத்துகிட்டு போகாத, அவன் ஏதாவது எமர்ஜென்சியாக எங்கேயாவது போக வேண்டியது இருக்கும், நீ சும்மா வை அப்படி கார் கீ வச்சுட்டு வை போ அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. நம்ம வந்துட்டு ஜேகேல அதெல்லாம் கிடையாது, அண்ணா எனக்காக தான் கொண்டு வந்திருக்கான், நான் அண்ணா கிட்ட நேற்று கேட்டேன் எனக்கு இந்த கார் வேணும்னு சொல்லிட்டு அதனால தான் கொண்டு வந்து நிறுத்திருக்கான். பார்த்தியா கீ கூட இங்கே தான் இருக்குது, எப்போவுமே கீ என்ன ஹாலில் இருக்குமா என்ன, ரூமில் தானே இருக்கும், இன்னைக்கு பார்த்தியா ஹாலில் இருந்திருக்கு, அப்போ என்ன அர்த்தம் அவன் எனக்கு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கான், நீ போமா நான் போகிறேன் ஒரு ரைட் போகிறேன், நீ வேணா வரியா நான் உன்னை ரைட் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லவும் நம்ம வந்துட்டு ஜேகேயோட அம்மாவும் யோசிக்கிறாங்க. அம்மா அவன் எனக்கு தான் கொண்டு வந்திருக்கான், நீ இப்போ வந்து ஒரு ரைடு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு ஜேகேயோட அம்மாவை கூட்டிகிட்டு ஒரு மாதிரி ரொம்ப லாங் ட்ரைவ் வந்து போயிட்டுருக்காரு. ஒரு மாதிரி செம்ம ஹாப்பினஸ் அந்த மொமெண்ட்டு. ஸோ அவங்களுமே வந்துட்டு அந்த ட்ரைவ்லாம் போயிட்டு ஒரு மாதிரி ஹாப்பியாக ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் அவங்களுமே வந்துட்டு அப்படியே உள்ளே என்ஜாராங்க. நம்ம வந்துட்டு ஜேகேயோட அம்மாவை ஒரு மாதிரி அவங்களுக்கு ஒரு மாதிரி ஹர்ட்லாம் ஒரு மாதிரி ரொம்ப ப்ரோக்காக ஃபீல் ஆகுது, ஒரு மாதிரி ஹெவியாக இருக்குது. நம்ம வந்து ஜேகே தான் சின்னம்மா செம்ம ரைடு இல்லை, நான் செம்மையாக கார் ஓட்டேன் இல்லை, கார் வேறு லெவல் ஸ்மூத்தாக இருந்துச்சுல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே ஒரு மாதிரி எக்ஸைட்டாக பேசிட்டு வரேன். நம்ம வந்துட்டு ஜேகேயோட அம்மா தான் என் பையன் கார் செம்மையாக பண்ணியிருக்கான்ல, செம்மையாக இருந்துச்சுடா, எனக்கு அவன் பண்ண காரில் போகும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு, ஒருவேளை அவனே கார் ட்ரைவ் பண்ணி என்னை கூப்பிட்டு போயிருந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி கண்ணெலாம் கலங்கி போய் கேட்க நம்ம வந்துட்டு அப்போ தான் வந்துட்டு நம்ம என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா வந்துட்டு வீட்டுக்குள்ளே வந்திருப்பார். ஒரு எப்படி சொல்கிறதுனா அவர் வந்து மொபைல் இருக்கு இல்லையா, ஸோ வந்துட்டு அவர் வந்து அதை அப்படி பார்த்துட்டே அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா உள்ளே என்ஜாய் இருப்பார். சரி ஓகே நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக இங்கே எப்படியோ ஒரு டயர்டாக இருக்குல்ல, அதனால் இங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு வேணால் வாங்க ஆஃபீஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டயர்ட்லேயே அப்படி என்ன பண்ணுமா மொபைலை பார்த்துட்டே வந்துட்டு உள்ளே என்ஜாய் இருப்பார். அவர் மொபைலே அப்படி யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே வந்திருப்பார். ஸோ கரெக்டாக வந்துட்டு அவங்க அம்மா இந்த வேர்ட்ஸை சொல்லவும் நம்ம டேக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு அப்படியே அந்த இடத்துலேயே ஸ்டாப் ஆகிட்டான். நம்ம வந்துட்டு நம்ம ஜேகேயோட அம்மாவை வந்துட்டு சைடாக ஹக் பண்ணி அம்மா கவலைப்படாத, இன்னும் கொஞ்ச நாள் தான் பாரு நான் வந்து உன்னை செம்ம ரைடு மட்டும் என்ன உன்னை வந்து ஷாப்பிங்கு எல்லா இடத்துக்கும் நீங்கள் போவீங்க பாருங்களேன், மூவி தேட்டர் பீச்சு வேறு லெவல் ஃபன் பண்ண போகிறீங்க. அப்புறம் என்ன இந்த ஜேகே கூட கணக்கு தெரிய மாட்டான் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து நம்ம வந்துட்டு ஜேகே சொல்ல நம்ம வந்து ஜேகேயோட அம்மாவா நீயும் டேவும் வேறு கிடையாது, 2 பேரும் ஒன்று தான், உன்னையும் சரி அவனையும் சரி நான் தனித்தனியெல்லாம் பார்க்க மாட்டேன் சரியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. பார்க்கலாம் அண்ணா வந்ததுக்கப்புறம் என்ன கழட்டி விடாமல் இருந்தால் சரிப்பா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்துட்டு ஜேகேவா ஒரு மாதிரி அம்மாவை டீஸ் பண்ணிட்டு இருக்கான். அம்மாவுமே ஒரு கட்டத்துக்கு மேலே ஜேகே பண்ணுறதெல்லாம் பார்த்து ஒரு மாதிரி சிரிப்பு வந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. நம்ம வந்துட்டு எல்லாம் ஒரு மாதிரி ஆகிட்டு அவனால் அந்த இடத்துல நிற்கவே முடியல. ஏன்னா அவங்க அம்மா பேசினதை கேட்டிருப்பான், நீயும் டேவும் எனக்கு வேறு இல்லை, 2 பேருமே ஒன்று தான் அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பாங்களா. அந்த வேர்ட்ஸ் எல்லாம் கேட்கும்போது அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவன் வந்து எப்படி சொல்கிறது கார் பண்ணியிருக்கான், அந்த காரில் நான் போயிருக்கேன், பட் அவனே நான் காரில் கூட்டிகிட்டு போனால் எப்படி இருந்திருக்கும் அப்படிலாம் சொல்லிட்டு ஒரு மாதிரி ஏக்கமாக கேட்டதெல்லாம் நம்ம டேவோட காரில் வந்துட்டே இருக்குது. டேனால இப்போ இந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணவே முடியல. டக்குன்னு வந்துட்டு நம்ம ஜிமினுக்கு கால் பண்ண வந்துட்டு மொபைல் எடுத்து ஜிமினுக்கு கால் பண்ண போகிறான். டக்குன்னு அவன் இல்லை ஜிமின் ஆல்ரெடி நிறைய ப்ராப்ளத்தில் இருக்கான், மாமாவை அவன் ஹேண்டில் பண்ணுறதே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். இப்போ நானும் இதை சொன்னால் நோ அவன் ரெஸ்ட் எடுக்கட்டும், நேற்று வேறு அவ்வளோ ஒர்க் பார்த்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவங்க மொபைலை ஆஃப் பண்ணி வைக்கிறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது. அப்படியே அதர் ஆப்போசிட் சைடில் நம்ம வந்துட்டு
ஸ்வீட்டி அண்ட் வந்துட்டு யான் தான். நம்ம வந்து யானோட ஆஃபீஸில தான். ஸோ வந்துட்டு நம்ம வந்து யான் வந்து உட்காந்துருக்கா. நம்ம வந்து யானுக்கு ஆப்போசிட்ல வந்து நம்ம ஸ்வீட்டி வந்து உட்காந்துருக்காங்க. இப்போ எதுக்கு காலங்காத்தாலே கூப்பிட்டுருக்க என்ன? எனக்கு ஆஃபீஸில எவ்வளோ வேலை இருக்குது தெரியுமா? அப்படின்னு நம்ம சொல்லி நம்ம ஸ்வீட்டி வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அது வந்து ஸ்வீட்டி நான் உன்கிட்ட ஒன்று சொல்லட்டுமா? அப்படின்ற மாரி சொல்றாங்க. என்ன என்ன விஷயம் சொல்லு? அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்து கேட்கா. அது அது ஒன்றும் இல்லடி. எனக்கு டே இருக்கார்ல. அவரு எனக்கு என்னமோ அவர எனக்கு புடிச்சிருக்குன்னு தோணுது அப்படின்ற மாரி சொல்ல, நம்ம வந்துட்டு ஸ்வீட்டி வந்து ஜூஸ் குடிச்சிட்டு இருப்போங்க. டக்குனு அவங்களுக்கு போய் ரேட்டி என்னடி சொல்ற? அப்படின்ற மாரி கேட்க, ஷாக் ஆகாத. ஜஸ்ட்டு எனக்கு தோணுச்சு. நேத்து ஷால்ல உன்னோட பாய் ஃப்ரெண்ட் நேம நீ எனக்கு சொல்லணும்னு சொன்ன போல, எனக்கு டக்குனு டேயோட நேம் தாண்டி ஞாபகம் வந்துச்சு. அப்படின்ற மாரி வந்து சொல்ல, நம்ம ஸ்வீட்டி ஆப்போசிட்ல உட்காந்துருப்பாங்க. டக்குன்னு நம்ம வந்துட்டு யான் பக்கத்துல உட்காந்துட்டு, உண்மையாவாடி? அப்படின்ற மாரி கேட்க, ஆமா. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. எனக்கு இது சரியா? தப்பா? அவர் என்கிட்ட ஒரு மாரி ஃப்ரெண்ட்லியா பேசுறாரோன்னு தோணுதுடி. நான் தான் தேவையில்லாம அட்வான்டேஜ் எடுத்துட்டு தப்பா இது ரொம்ப பெரிய தப்பு தானே அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்து கேட்க, ஏய் இது தப்புலாம் ஒண்ணும் இல்ல. உனக்கு ஒரு ஃபீல்ஸ் வந்திருக்கு. அவ்வளோதான். மத்தபடி வேற எதுவும் இல்ல. உன்னோட ஃபீலிங்ஸ்க்கு நீ வந்துட்டு வேல்யூ குடு. உனக்கு புடிச்சிருக்குன்னா போய் சொல்லிரு அப்படின்ற மாரி சொல்லி நம்ம ஸ்வீட்டி கேட்க, இல்ல எனக்கு சொல்லலாம். நோ, நோ. நான் சொல்ல மாட்டேன். நான் அவர விட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்றது நல்லது அப்படின்ற மாரி வந்து சொல்ல, நம்ம வந்து ஸ்வீட்டியா ஏன்னா டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண போறியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம ஸ்வீட்டிக்கு தலையில் குண்டை தூக்கி போட்ட மாதிரி ஆயிடுச்சு. டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி இப்போ என்ன பண்ண போகிற அப்படின்னு மாதிரி கேட்க கரெக்டாக நம்ம வந்துட்டு இல்லை நம்ம யானுக்கு தான் கால் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஜிமினுக்கு கால் பண்ண முடியாது. ஜிமினி ரொம்ப கஷ்டத்தில் இருக்கான். ஏன்னா வந்துட்டு ஆரம்ப வந்து ஹேண்டில் பண்ணணும். இவனுக்கு வேறு ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் அவன் மைண்டில் வந்துட்டு இருக்கு. அவன் ஆல்ரெடி வந்துட்டு அவங்க அம்மா வந்து ஒரு குழந்தை மாதிரி ஃபீல் பண்ணதுன்னு நிறைய வந்துட்டு விஷயத்த ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கான். அவன் என்னதான் எல்லாத்தையும் சிரிச்சுட்டு ஒரு மாதிரி ஹேண்டில் பண்ணாலுமே ஒரு ஃப்ரெண்டுக்கு தெரியும்ல அவன் எவ்வளோ கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு அதில் வந்துட்டு அவனுக்கு கால் பண்ண மனசே இல்லை. அவன் எப்படி இருக்கான். டக்குன்னு வந்துட்டு நம்ம யானை தான் ஞாபகம் வந்திருக்கும். யானுக்கு தான் கால் பண்ணாங்க. யான் டேவோட நம்பரை பார்த்துட்டு அடுத்த செகண்ட் கால் அட்டன் பண்ணாங்க. நம்ம ஸ்வீட்டிலாம் இல்லை ஏன்டி இவ்வளோ நேரம் நீ புலம்புறதெல்லாம் கேட்டுட்டு இருந்தேன். நான் என்ன கேனையா எவ்வளோ என்ன சொல்லிட்டு இருந்தேன். நான் வந்துட்டு டேவை விட்டு வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு பின்னாடி கால் எடுத்து பேசிட்டு இருக்கேன்ற மாதிரி அவங்களாம் அப்படியே தலையில வந்துட்டு என்ன சொல்லுது கணத்தில் கை வச்சுட்டு இப்படி பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம வந்து யான் பண்ணுறதெல்லாம் நான் வந்து டேவா உங்களை அட்டன் பண்ணோன்னே யான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு ஒரு மாதிரி எப்படி கண்ணெலாம் கலங்கி ஒரு மாதிரி ரொம்ப லோ வாய்ஸில் யான் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கூப்பிட்றாரு. நம்ம யானுக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு டே அரியும் ஓகே நீங்கள் நல்லா இருக்கீங்கல்ல ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை எவ்வளோ நாள் நான் என்னோடய அம்மாவை ரொம்ப ரொம்ப தப்பாக புரிஞ்சிட்டு இருந்திருக்கேன். அவங்களுக்கு என்ன பிடிக்காதுன்னு நானே தப்பாக நினச்சிட்டு இருந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருக்காரு. நம்ம யானுக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு டே இங்கே பாருங்கள் ரிலாக்ஸாக இருங்க. அதான் இப்போ தெரிஞ்சிருச்சுல அவங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும்னு. அப்புறம் என்ன அப்படின்னு மாதிரி கேட்குறாங்க. எனக்கு அதான் என்ன பண்ணுறதுனே தெரில அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது மாதிரி சைலண்ட் ஆகிட்டாரு. நம்ம வந்து யான்லாம் இங்கே பாருங்கட்டே அவங்க அவங்கக்கிட்ட பேச எவ்வளோ ட்ரை பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட பேசணும், அவங்கக்கிட்ட அம்மானு பேசணும் அப்படின்னு நிறைய ட்ரை பண்ணியிருப்பாங்க. உங்ககிட்ட எத்தனையோ டைம் பேச வந்திருப்பாங்கள்ல. இந்த டைம் நீங்கள் போய் பேசுங்களேன். ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் போயிட்டு அவங்கள அம்மானு கூப்பிட்டாலே போதும். இங்கே எல்லாமே சரியாயிடும். உங்களுக்கு நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. எல்லாரும் எல்லாருக்கும் யாரும் இல்லைன்னா கூட எல்லாரும் நல்லா இருந்துருவாங்க. ஆனால் எல்லாம் இருந்து யாருமே இல்லைன்னா அது ரொம்ப பெயினாக இருக்கும். அது உங்களுக்கே நல்லா தெரியும். நீங்கள் இனியும் டைம் வேஸ்ட் பண்ணாமல் அவங்க அம்மா கிட்ட போய் பேசுங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து ஏன் வந்து சொல்கிறாங்க. நம்ம வந்துட்டே இல்லை ஆனால் அது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யோசிக்கா நீங்கள் போய் பேசுங்க நான் கால் கட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிடுறாங்க. நம்ம வந்துட்டு ஏன் அதுக்கு மேலே வந்துட்டு டீக்கிட்ட எதுவுமே சொல்லலை. நம்ம வந்து ஸ்வீட்டியா என்னடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு ஐப்ரோ ரேஸ் பண்ணுவோம்ல அந்த மாதிரி கேட்க பாவம் டிட்டி ஒரு மாதிரி அலறாரு தெரியுமா. இவர் அழுது நான் பார்த்ததே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி சோகமாக ஒரு மாதிரி ஃபேஸ் எல்லாம் ஒரு மாதிரி பாவமாக வச்சுட்டு பேசுகிறாங்களா. அட்டிங்கொய்யால என்னடி நினச்சிட்டு இருக்கா இவ்வளோ நேரம் நான் வந்து விட்டுட்டு போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ நான் வீரவசனம்லாம் பேசிட்டு இப்போ வந்துட்டு ஐயோ பாவம்னு சொல்லிட்டு இருக்கேன். இங்கே பாரு நீ டேவை லவ் பண்ணுறேன்னு பச்சையாக தெரியுது. ஒழுங்காக போயிட்டு அவர்கிட்ட ப்ரொப்போஸ் பண்ணி இல்லைன்னு வச்சுக்கோ நானே போயிட்டு யான் உங்களை லவ் பண்ணுறட்டே அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவேன் பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க மாதிரி கட்டுப்பில் என்ன பண்ணாங்க அப்படின்னா அங்கே வந்துட்டு பேக் எடுத்துகிட்டு அவங்களோட திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஏன்னா ஆஃபீஸ் இருக்குது சொல்லிட்டு வந்து கிளம்பி போகிறாங்க. இந்த சரி வந்து நம்ம டேவா நம்ம யானா இங்கே பாருடி அப்படி எதுவும் பண்ணி தொலைஞ்சிடாது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு வந்து கத்துறாங்க. அதெல்லாம் நீ நடந்துக்கிறத பொறுத்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு ஸ்வீட்டே கிளம்பி போயிறாங்க. அப்படியே டே சைடு காமிச்சோம் அப்படின்னா டே வந்துட்டு இவ்வளோ நேரம் வெளியே தான் நின்று இருந்திருப்பாரு. அவர் அப்படியே கால் கட் பண்ணிட்டு அவரோட மொபைல் அவங்களோட பாக்கெட்டில் வச்சுட்டு அப்படியே உள்ளே போகிறாங்க. உள்ளே ஹாலில் வந்துட்டு நம்ம வந்து கேன் வந்துட்டு நம்ம வந்து ஜேக்கோட அம்மா 2 பேரும் உட்காந்துட்டு அப்படின்னு டே ஜேக்கு வந்து ரொம்ப டீஸ் பண்ணிட்டு இருக்கான். நீங்கள் என்ன மறந்துடுவீங்க அண்ணா வந்ததுக்கப்புறம் அவ்வளோதான் என்னெல்லாம் மறந்துடுவீங்க அப்பாவை மறந்துடுவீங்க உங்களுக்கு உலகமே வந்துட்டு கை காலே இல்லாமல் அப்படியே வந்துட்டு பரப்பீங்க வானத்துலக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி டீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. நம்ம வந்துட்டு அவங்க அம்மா வாட்டி சும்மாடா அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டாக நம்ம வந்துட்டு டிவி உள்ள வந்துட்டு அப்படி நிற்கவும் டிவி பார்த்தீங்கன்னா வந்துட்டு டக்குனு அவங்க அம்மா வந்து எந்திரிச்சிட்டு அப்படின்னு சொல்ல வராங்க. ஒரு மாதிரி அந்த ஒரு இன்னொரு ஒரு டே அப்படின்னு நம்ம சொல்லிட்டு சொல்ல வருவாங்கல்ல. ஒரு மாதிரி டக்குனு இல்லை நம்ம வந்து சொன்னால் அவங்க எங்கேருந்து போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவங்களுக்கு காமாக இருக்காங்க. நம்ம வந்துட்டு இப்படி நம்ம
டே வந்து அதாவது நம்ம ஜேகே வந்து சைலண்ட்டாக அப்படியே உட்காந்துருக்காங்க கவுச்சில். நம்ம வந்துட்டு ஜேகேவோட அம்மா வந்துட்டு ஜஸ்ட் அப்படியே எந்திரிச்சிட்டு ஒரு மாதிரி தலையை ஹெட்டை டவுன் பண்ணிட்டு போகலாம் அந்த மாதிரி நின்றுட்டுருக்காங்க. நம்ம வந்துட்டு அப்படி நம்ம டே தான் அம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு ஒரே வார்த்தை தான் சொல்கிறாங்க. அவ்வளோதான். அப்படியே இவ்வளோ நேரம் ஒரு மாதிரி கொஞ்சம் இதாக தான் இருந்திருப்பாங்க. டக்குன்னு உடஞ்சி போய் அப்படியே அந்த கவுச்லேயே உட்காந்துறாங்க அழுதுட்டு. நம்ம டீ வேகமாக போயிட்டு அப்படியே அவங்க அம்மாவை ஹக் பண்ணிவிட்டு, அம்மா சாரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணி சாரி கேட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. அவ்வளோதான். டேவோட அம்மாவுக்கு சொல்லவே வேணாம். டேவை ஹக் பண்ணிவிட்டு, டே உண்மையாகவே நீ என்கிட்ட பேசுறியாடா நீ போய் நான் அம்மானு கூப்பிட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே வந்துட்டு ஃபேஸ் அப்படியே கப் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அவரும் அப்படியே ஆமாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல, அவ்வளோதான். அவங்க அம்மாவுக்கு அவ்வளோ ஹாப்பி. ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணி அப்படியே வந்துட்டு ஹக் பண்ணிவிட்டு, இனிமேல் நீ என்கிட்ட பேசுவல்ல, நீ என் அம்மான்னு கூப்பிடுவல்ல, இனிமேல் நீ இங்கேயே இருப்பல்ல அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவங்க அப்படியே ஒரு மாதிரி எக்ஸைட்டாக கேட்டுகிட்டே இருக்காங்க. நம்ம டேவும் நான் எங்கேயும் போக மாட்டேன், இங்கே உங்கள் கூட இருப்பேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவருமே வந்துட்டு சொல்கிறாரு. அவ்வளோதான். இவ்வளோ நேரம் உட்காந்து இந்த ஜேகே சரியான ஷாக்கில் எழுந்திரிச்சு நிற்கிறது. இன்னும் நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அவருக்கு. நம்ம வந்துட்டு அவர் ஒரு ஃபியூ செகண்ட் அப்படி தான் நின்றுப்பார். டக்குன்னு அவருக்கு ரியாலிட்டி வந்துட்டு, போது நிறுத்துங்க, நானும் இங்கே ஒருத்தர் இருக்கேன், என்னையும் கட்டிப்பிடிங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து ஜேகேவும் போயிட்டு அப்படியே வந்து ஹக் பண்ணிக்கிறாரு. அவ்வளோதான். வந்துட்டு நம்ம டீமே ஒரு சின்ன ஸ்மைலோட வந்துட்டு ஜேகேவை ஹக் பண்ணிக்கா. நம்ம வந்துட்டு ஜேகேவா இப்போ நீங்கள் என் கூட பேசுவல்லண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்க, நம்ம டேவும் ஆமாம் அப்படின்ற மாதிரி தலையாட்டுறாரு. நம்ம வந்துட்டு ஜேகேவா அப்படியே வந்துட்டு ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு, சரி சொல்லி இவ்வளோ நாள் எதுக்கு என் கூட பேசாமல் இருந்தா அப்படின்ற மாதிரி வந்து கேட்க, அது இல்லைடா அது அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல, நம்ம வந்துட்டு ஜேகேவோட அம்மா தான் அதான் இப்போ பேசிட்டான்லடா, இதுக்குள்ள போயிட்டு அவளை வந்துட்டு கேள்வி கேட்டுகிட்டே இருக்கா, ஃபஸ்ட்டு போடும் தவிர அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து நம்ம வந்துட்டு ஜேகே சொன்ன மாதிரி தான். நம்ம வந்துட்டு டே பேசணுன்னே ஜேகேவை கண்டுக்கவே இல்லை. நம்ம வந்துட்டு டேவை பக்கத்தில் உட்காந்து நீ சாப்பிட்டியா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. நம்ம வந்துட்டு டேவா இல்லை அப்படின்ற மாதிரி தலையாட்டவும், இரு உனக்கு பிடிச்ச ஃபுட் எல்லாத்தையும் குக் பண்ணுறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வேகமாக கிச்சனுக்கு எந்திரிச்சு போயிடறாங்க. நம்ம வந்துட்டு ஜேகேவா அம்மா இப்போ புரிஞ்சுது, இப்போ சொன்னீங்கல்ல இவ்வளோ நேரம் அதெல்லாம் முடியாது, நீ வந்துட்டு எனக்கு வந்துட்டு 2 பேரும் ஒன்று தான் அப்படின்னு, அதெல்லாம் போய் என்ன நல்லா நிரூபிச்சிட்டிங்கல்ல, என்னை கண்டுக்காமல் கழட்டி விட்டுட்டு போகிறீங்களா நீங்கள் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம ஜேகே கத்த, நம்ம வந்துட்டு நம்ம ஜேகேவோட அம்மா தான் டே உனக்கு பிடிச்ச ஃபுட்டு தாண்டா பண்ணுறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கத்திக்கிட்டே வந்துட்டு கிச்சனுக்குள்ள வந்துட்டு போயிடறாங்க. நம்ம வந்துட்டு டேவா அப்படி ஜேகே ஒரு வந்துட்டு அப்படியே லுக் விட்டுட்டு இருக்கான், என்ன அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு இருக்காரு. நம்ம வந்துட்டு ஜேகே தான் இப்போ எதுக்கு என்ன மறைச்சிட்டு இருக்கா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம டே கேட்கா, இல்லை நானும் கவனிச்சிட்டு தான் இருக்கேன், என்னடா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து நம்ம ஜேகேயோட காதை பிடிச்சி திருவறாரு. ஜேகே அம்மா எதுக்கு இப்போ கிள்றடா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு கேட்கா, டே என்னடா வாடா போடான்னு சொல்கிறேன். அது ஒன்றும் இல்லைண்ணா நீ கிள்னல அது ஒரு ஃப்ளோவில் வந்துச்சுன்னா சரி சொல்லு இப்போ எதுக்கு நீ எனக்கு கிள்ளிடுறா, கையை விடு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு கீழே வந்து எடுத்து விட்டு அவர் அப்படி போயிட்டு கவுச்சில் உட்காராரு. நம்ம வந்து டேவா ஜேகே மேலே கையை போட்டு சரி ஓகே ஸ்வீட்டி கிட்ட எப்போ லவ் சொல்ல போகிறா அப்படின்னு மாதிரி வந்து ஒரு மாதிரி ஃப்ளைன்லியாக பேசுகிறாரு. நம்ம வந்துட்டு அப்படியே ஜேகேவா ஒரு மாதிரி அப்படியே டேவ் ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்காரு. நம்ம டேவும் என்ன லுக்கு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்க, இல்லை நேற்று தான் சர்ச்சில் ப்ரே பண்ணேன் எங்கள் அண்ணா என்கிட்ட நல்லா பேசணுன்னு, பவர்ஃபுல்லான வந்துட்டு ப்ரேயர் தான் போல இருக்குது, டக்குன்னு ஒர்க் அவுட் ஆகிடுச்சு பாரு, ஜீசஸ்க்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஓ ஜீசஸ்க்கு தான் தேங்க்ஸ் சொல்லணுமா அப்படின்னு மாதிரி வந்துட்டு கேட்கா. ஆமாம் அவர் வந்துட்டு ப்ரே பண்ணனால தானே இன்றைக்கி வந்துட்டு நான் வந்து அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்கும்போது, அப்போ வந்துட்டு நம்ம டே தான் அதுக்கு நான் உனக்கு தான் தேங்க்ஸ் சொன்னோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல, ஏன் எனக்கு என்ன தேங்க்ஸு, ஆமாம் நீ மட்டும் நேற்று எனக்கு கார் வேணும்னு கேட்காம இருந்தா நான் அதை கொண்டு வந்து இங்கே நிறுத்திருக்க மாட்டேன், நீயும் ரைடு போயிட்டு வந்துட்டு அம்மாவும் டே இன்னும் ரைடு கூப்பிட்டு போனால் எப்படி இருக்கும்னு கேட்டிருக்க மாட்டாங்க, அப்போது எனக்கு புரிஞ்சிருக்காதுல்ல அம்மா என் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்காங்கன்னு, அதனால தான் சொன்னேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு சொல்ல, அப்போனா என்னால் தான் நீங்கள் அம்மா கிட்ட பேசுனீங்கன்னு சொல்லுங்கள், சரி ஓகே அப்போ எனக்கு என்ன வந்துட்டு இதில் பெனிஃபிட் அப்படின்னு மாதிரி வந்து கேட்க, நம்ம வந்துட்டு டேவா அப்படி மேலேருந்து கீழே வரைக்கும் நம்ம ஜெக்கி ஒரு கேவலம் விட்டு அம்மா அப்படின்ட்டு கத்திட்டே இருந்துச்சு கிச்சனுக்குள்ள வந்துட்டு போறாரு. நம்ம ஜெக்கிக்கலாம்ல இவர் எதுக்கு இப்போ நம்மளுக்கு இவ்வளோ கேவலமாக கூட்டாரு, இவர் நம்மளை திட்டியிருந்தா கூட எதுவுமே தெரிஞ்சிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கும்ல, அவர் எந்திரிச்சு வேறு மாட்டே முன்னாடி அண்ணா இல்லைண்ணா எதுக்குன்னு இப்படி கேவலமாக பார்த்துட்டு போனோம் எனக்கு சொல்லிட்டு போன்னு சொல்லிட்டு அவர் நேராக கிச்சனுக்கு வராரு. இந்த சைடு வந்துட்டு அதாவது நம்ம ஜேகே டேவோட அம்மா நின்றுட்டு இருக்காங்க. அவங்க அம்மாவுக்கு வந்துட்டு ரைட் சைடில் டேவும் இந்த லெஃப்ட் சைடில் வந்து ஜேகேவா வந்துட்டு நம்ம டேக்கிட்ட வந்து தொண கேட்டுகிட்டே இருக்காரு, எதுக்கு இப்படி பார்த்து அப்படி சொல்லி நம்ம டேவா கண்டுக்கு விளையாட பாடாடே அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து அவங்க அம்மா கிட்ட என்னமா பண்ணிட்டு இருக்கீங்க, நான் வந்து எல்லாரும் ஹெல்ப் பண்ணிட்டுமா, கட் பண்ணி தட்டுமா, வெஜிடபிள்ஸ் ஏதாவது பண்ணிட்டுமா, வாஷ் பண்ணி கொடுக்குறோம்னு சொல்லிட்டு அவர் நின்று கேட்டுகிட்டே இருக்காரு. அம்மாவா நீ எந்த வேலையை பார்க்காத, நீ சும்மா இரு, நான் உனக்கெல்லாம் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு அவங்களுமே ஃபுட்டெல்லாம் குக் பண்ணி டைம் டேபிள் வரையும் வந்துச்சு. இப்போ வரைக்கும் ஜேகே கேட்க நம்ம டே கண்டுக்கு விளையாட போடாடே அப்படின்னு சொல்லிட்டு அவர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காருமா, ஃபுட்டு சூப்பராக இருக்குது, செம்மையாக சமைக்கிறீங்க தெரியுமா, இன்னைக்கு உங்களை நான் ஷாப்பிங் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணேன்னா நீங்கள் நம்ம ஷாப்பிங் போகிறோம் நீங்கள் போய் சீக்கிரம் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நம்ம வந்துட்டே வந்து சொல்லிட்டு அவர் ரூமுக்கு வந்து போயிடாரு. நம்ம வந்துட்டு டேஜிக்கோட அம்மாவுக்கு அவ்வளோ ஹாப்பி, அவங்களும் போயிட்டு சீக்கிரமாக போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அவங்க வேகமாக வந்து நிற்கிறாங்க. நம்ம வந்து ஜேகேவா நானும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே போயிட்டு வேகமாக வந்து ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அவருமே வராரு. ஸோ வந்துட்டு அவர் இப்போ வந்து
ஜேகே வந்துட்டு இப்போ பண்ணால அந்த கார் இப்போ வந்துட்டு 2 பேர் கூட ஒரு ரைட் போயிட்டு வந்தாங்களா அம்மாவும் ஜேகேவோட அந்த கார் தான். ஸோ அங்கே வந்து நம்ம எப்படி சொல்றது ஜேகே பேக் சீட்டில் டே வந்து ஃப்ரண்ட் சீட்டில் டேயோட அந்த டிரைவர் சீட் பக்கத்தில் வந்துட்டு ஃப்ரண்ட் சீட் இருக்குல்ல அங்கே வந்துட்டு நம்ம ஜேகேட்டேவோட அம்மா வந்து உட்காந்துருக்காங்க. ஒரு மாதிரி ரொம்ப ஜோலியாக ஒரு மாதிரி வாமா சாங்ஸ்லாம் போட்டுட்டு அப்படியே ஜேகேலாம் செம்ம வைப்பு 3 பேர் சேர்ந்து செம்ம வைப் பண்ணிட்டு நேராக மால் போகிறாங்க. செம்ம என்ஜாய்மெண்ட்டு தான் போய் அப்படியே செம்மையாக வந்துட்டு ட்ரெஸ் எடுக்கிறது வந்துட்டு நிறைய வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது அம்மாவுக்கு வந்து நிறைய கிஃப்ட்ஸ் வாங்கி கொடுக்குறது அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. இந்த சைடு அம்மாவா 2 பசங்களுக்கும் இந்த ட்ரெஸ் ஓகேவா அந்த ட்ரெஸ் ஓகேவா அந்த ஷர்ட் ஓகேவா அந்த ஷர்ட் ஓகேவா இந்த மாதிரி போட்டால் இந்த வாட்ச் நல்லாயிருக்கும் அந்த டீ நல்லாயிருக்கும் இந்த மாதிரி வந்து பின்ஸ்லாம் நல்லா கூட சொல்லிட்டு ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து 2 பசங்களுக்கும் குறையே இல்லாத அளவுக்கு வாங்கி கொடுத்துட்டு இருக்காங்க. செம்ம ஹாப்பி. ஜேகேவும் சரி டேவும் சரி அதுக்கப்புறம் ஜேகே டேவோட அம்மாவும் சரி செம்ம ஹாப்பினஸாக இருக்காங்க. இந்த சைடு யானா கணத்துல கை வச்சுட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படி சொல்லி வச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம ஸ்வீட்டி சொன்னதான் வந்துட்டு நம்ம ஷாவை வந்துட்டு ட்ராப் பண்ணிட்டு அவர் பைக் எடுத்துகிட்டு போகலான்னும் போது நம்ம வந்து லியாவா கத்திட்டு வராங்க. ஹோபியா நான் ஒரு நிமிஷம் இல்லைங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹோபியோ என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு கேட்குறாரு. ஒன்றும் இல்லை இதை மட்டும் நிவிக்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மெடிக்கல் பாக்ஸ் மாதிரி இருக்குது அது வந்து கொடுக்கவும் இது என்ன மெடிசனா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்குறாரு. நம்ம வந்துட்டு ஹோபியா ஆமாம் அவளுக்கு கொஞ்சம் வந்துட்டு ஸ்டொமக் அப்செட்டாக இருக்குது ஸோ இதை வந்துட்டு கொண்டு போய் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லவும் சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவருமே அதை வாங்கிட்டு நேராக என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்துட்டு நிவியோட வீட்டுக்கு தான் போகிறாரு. நிவியோட வீட்டில் நிவி அப்படியே வந்துட்டு கவுச்சில் அப்படியே படுத்துருக்காங்க. அவங்களால சுத்தமாக முடியலை. அவங்களுக்கு எப்படி சொல்கிறது ஆப்போசிட்டில் வந்து அந்த டீப்பாய் மேலே வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு சூப் வச்சுட்டு அதை வெஜ் சூப்ஸ் தான். ஸோ அதை வச்சுட்டு அப்படியே இப்போ அதை வந்துட்டு சாப்பிட முடியாமல் அப்படியே உட்காந்துட்டு இப்படி படுத்துருக்காங்க. நம்ம வந்துட்டு இதை ஹோபி போயிட்டு என்னடி என்னாச்சு இப்படி படுத்துருக்கா இன்னும் உனக்கு உடம்பு சரியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஃபோர்கேட்டில் கை வச்சு பார்க்குறாரு. பார்த்தா ஃபீவர்லாம் கிடையாது. என்னடி என்னாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம வந்து ஹோபி நிவியை பார்த்து கேட்க நிவியா அட நீ வேற ஏன்டா நேற்று நான் சும்மா இருந்திருக்கலாம் அதை விட்டுட்டு ஆரம்ப தேவையில்லாமல் பேட்டில் பண்ண கூப்பிட்டு இப்போ பாரு என்னால் முடியலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வயிறை பிடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க. ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது நேற்று தான் அவ்வளோ ஸ்பைசி ஃபுட் சாப்பிட்டேன்ல அதான் ஸ்டொமக் ரொம்ப வந்துட்டு பெயினாக இருக்குது என்னால் எந்த ஃபுட்டுமே சாப்பிட முடியல ஒரு மாதிரி ஃபுட் பாய்சன் மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம வந்துட்டு நிவி வந்துட்டு சொல்ல சரியா டாக்டர்கிட்ட போனியான்னு கேட்கும் போது டாக்டர்கிட்டலாம் போனேன் மெடிசன் எழுதி கொடுத்தாங்க என்னால் அங்கே வாங்க முடியல அதான் லியா கிட்ட சொன்னேன் அப்படின்னு வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அதை தான் என்கிட்ட கொடுத்து விட்டாளா இந்த அப்படின்னு நம்ம சொல்லிட்டேன். அதை வந்துட்டு நம்ம எப்படி சொல்கிறது நிவி கையில் வந்துட்டு கொடுக்கவும் நம்ம நிவியும் சரி ஓகே எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நேராக போயிட்டு கிச்சனில் வந்துட்டு ஒரு பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. என்னடி இது அப்படின்னு கேட்கும்போது இது சூப் இருக்குடா இதை எடுத்துகிட்டு போயிட்டு வந்துட்டு ஆரம் கிட்ட மட்டும் கொடுத்துறியா பாவம் அவருமே நேற்று நான் தேவையில்லாமல் கூப்பிட்டு அவருமே அந்த ஸ்பைசி ஃபுட்லாம் சாப்பிட்டார்ல பாவமாக இருக்குது இதை போய் எடுத்து கொடுத்தறியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம நிவி வந்துட்டு ஹோபிகிட்ட கொடுக்க சரி ஓகே அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவர் என்ன பண்ணேன்னா நேராக வந்துட்டு நம்மளோட ஆஃபீஸ் போகிறாரு. ஸோ ஆஃபீஸ் போனோடனே வந்துட்டு அங்கே வந்துட்டு அப்படி என்ட்ரன்ஸ்லேயே வந்துட்டு அங்கே நம்ம ஷுகா வந்துட்டு மேனேஜர்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. அப்போ வந்துட்டு ஷுகிட்ட வந்துட்டு இது நிவி வந்து கொடுக்க சொன்னால் ஸோ ஆரம்பிக்கிட்ட கொடுக்க சொல்லி நீயே கொடுத்துரு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம ஷுகிட்ட கொடுக்கும் சரி ஓகே தேங்க்யூ அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஷுகாவும் சொல்கிறாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவருமே அங்கேருந்து போகும்போது அப்போது நம்ம வந்துட்டு ஹோபிக்கு அப்போ தான் ஸ்டேக் ஆகுது என்னடா ஃபுட் பாய்சன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சிட்டே வராரு. அவருக்கு ஒரு டவுட்டு ஏன்னா லாஸ்ட் டைம் வந்துட்டு ஸ்டேக்குமே இந்த மாதிரி ஃபுட் பாய்சன் ஆகிருக்கும் ஒரு மாதிரி பெயின் ஆகிட்டு அவங்களால சாப்பிட்டதெல்லாம் வாமிட் எடுத்திருப்பாங்க ரொம்ப வந்துட்டு உடம்பு சரியில்லாமல் போயிருக்கும் ஒரு வேளை அவங்களுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்டு அவர் என்ன பண்ணால் நேராக அந்த ஸ்டேக் அட்மிட் பண்ணியிருப்பாங்களா அந்த ஹாஸ்பிட்டல் தான் போகிறாரு. அங்கே போயிட்டு வந்துட்டு டாக்டர்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி லாஸ்ட் டைம் வந்துட்டு அதாவது நம்ம ஹோபி தானே கூப்பிட்டு வந்திருப்பாரு அந்த மாதிரி வந்துட்டு கேட்கவும் வந்துட்டு அங்கே இருக்க வந்து டாக்டர்ஸ்மே வந்துட்டு சொல்கிறாங்க ஆமாம் அவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஸ்பைஸே ஏதோ ஃபுட் சாப்பிட்டனால தான் அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம வந்து ஹோபிட்டு சொல்ல ஹோபிக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது சின்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே யோசிச்சிட்டே இருக்காங்க. அப்போ தான் வந்துட்டு அந்த மொபைல் அதிகமாக மெசேஜ் வந்துகிட்டே இருக்குல்ல ஒரு பர்சன் கிட்ட அந்த மெசேஜ் வந்துகிட்டே இருக்குல்ல அந்த மெசேஜ் ஓப்பன் பண்ணிவிட்டு வேகமாக வந்துட்டு அந்த மெசேஜ் எல்லாம் செக் பண்ணி பார்க்குறாங்க. கரெக்டாக அந்த ஸ்ரீக்கு எப்போ உடம்பு சரியில்லையோ அதுக்கு நாள் நைட்டு இந்த மாதிரி ஸ்பைசி ஃபுட்லாம் சாப்பிட்டேன் எனக்கு ஒரு மாதிரி பெயினாக இருக்குது என்னால் சுத்தமாக முடியல என்னால் தண்ணி குடிச்சு என்னால் முடியலை அப்படி சொல்லிட்டு நிறைய மெசேஜ்லாம் போட்டிருப்பாங்க. அதை பார்த்ததுக்கப்புறம் நான் இப்போ ஹோபிக்கு அப்போ இந்த மெசேஜ்லாம் பண்ணது ஸ்ரீ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது. அவருக்கு கண்ணெல்லாம் கலங்குது பிகாஸ் அவ்வளோ மெசேஜோ அவ்வளோ பெயினெல்லாம் அனுப்பிச்சிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ஒவ்வொரு நாளும் வந்துட்டு அந்த ஈரமான பெட்டில் படுக்க வச்சது நைட் ஃபுல்லாக வெளியே நிற்க வச்சது ஸ்பைஸியாக ஃபுட் சாப்பிட்டது நிறைய நாள் பட்னி போட்டது அப்புறம் அந்த ஆல்கஹால் குடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்த வந்துட்டு அந்த மெசேஜ் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்க நம்ம ஹோபிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டக்குன்னு பைக் எடுத்துகிட்டு நேராக வந்துட்டு ஆஃபீஸ் தான் போகிறாரு. ஸோ லன்ச் டைம் அந்த மாதிரி சம்திங் இருக்கும். ஸோ வந்துட்டு நம்ம வந்து ஹோபி உள்ளே போகும் கரெக்டாக நம்ம ஸ்ரீயோட ரூம்லேருந்து வந்துட்டு அந்த மேனேஜர் வந்துட்டு வெளியே போகிறாரு. நம்ம வந்துட்டு ஹோபி வந்துட்டு அப்படி எதுவுமே ஒரு எக்ஸ்கியூஸ் கூட கேட்கலாமே கம்மினி எதுவுமே கேட்கல டக்குன்னு வந்துட்டு கேபினை ஓப்பன் பண்ணிட்டு போய் பார்க்குறாரு. பார்த்தா வந்துட்டு நம்ம ஸ்ரீயோட டேபிள் ஃபுல்லாக வந்துட்டு வெறும் எப்படி சொல்கிறது காய்கறி மட்டும்தான் இருக்குது. நம்ம ஸ்ரீயோட முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சிடும் அது சுத்தமாக உங்களுக்கு பிடிக்கவே இல்லை. வெறும் வெஜிடபிள்ஸ் ஒன்றுமே இல்லை. அதுவும் எப்படி சொல்கிறது ராவாக இருக்குது கொஞ்சம் கூட சில வெந்து வேகம் அப்படி இருக்கும்ல அந்த மாதிரி இருக்குது.
அவங்க சாப்பிட முடியாமல் அப்படியே வந்துட்டு அப்படி அதை வச்சிருந்த ஃபோக் இருக்குல்ல அதை வச்சு குத்திக்கிட்டே இருந்திருப்பாங்க. கரெக்டாக நம்ம ஹோபி உள்ளே வந்தோடனே டக்குன்னு நம்ம ஸ்ரீ என்ன பண்ணுறாங்கன்னா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இங்க? அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து நம்ம எப்போ போல் ஸ்ரீ வந்து கொஞ்சம் நார்மலாக தானே கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்கவும் நம்ம வந்துட்டு ஹோபி வந்துட்டு அந்த ஃபுட்டெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அந்த மெசேஜ் எல்லாம் பார்த்துட்டு. அப்போ அது நீ தானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுக்கு வந்துட்டு இருக்குது. அப்போ வந்துட்டு ஒன்றும் இல்லை, ஸோ வந்துட்டு எனக்கு கொஞ்சம் சாப்பாடு எடுத்துகிட்டு வரலையா, அதனால இந்த சாப்பாடை நான் சாப்பிட்டுக்கட்டுமா, எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த ஃபுட்லாம் இருக்குல்ல அதை வந்துட்டு நம்ம ஸ்ரீகிட்ட பெர்மிஷன் கூட கேட்கல, டக்குன்னு எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. அவரால் சுத்தமாக சாப்பிட முடியல. அவருக்கு ஒரு மாதிரி அது ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி நல்லாவே இல்லை, டேஸ்டே இல்லை, சுத்தமாக உப்பு எதுவுமே கிடையாது. ஒரு மாதிரி ஏதோ ஃபுட் அப்படின்ற மாதிரி வேணால் சொல்லலாம், அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அதை வந்து சாப்பிட்டுட்டு அவர்னால ஒரு 2 வாய் தான் எடுத்து வச்சிருப்பாரு, சுத்தமாக முடியல. அப்படியே வந்துட்டு ஸ்ரீயை பார்க்குறாங்க, ஸ்ரீ எதுவுமே பேசலை. ஸோ வந்துட்டு அவங்க அப்படியே சைலண்ட்டாக இருக்காங்க. ஏன்னா ஸ்ரீக்கு தெரியும் இந்த ஃபுட்டை சாப்பிட்றவங்க அவங்களுக்கு தெரியாதா. ஸோ அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ வந்துட்டு இந்த ஃபுட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் இதை சாப்பிட்டுக்கிறேன், நீ வேணா பண்ணு, என்னோட வந்துட்டு ஃபுட் வந்துட்டு அப்படியே தான் இருக்குது, நீ வேணா என் ஃபுட்டை எடுத்து சாப்பிட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்துட்டு வெளியே ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட வந்துட்டு ஃபுட்டை எடுத்துகிட்டு வர சொல்லுவோம். அவங்களுமே வந்து நம்ம ஹோபி வந்துட்டு எப்போவும் டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு வரல, அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம ஹோபி கையில் கொடுக்கும். ஹோபி என்ன பண்ணால் நம்ம ஸ்ரீ கிட்ட வந்துட்டு அப்படியே நகர்த்து வச்சுட்டு அவர் என்ன பண்ணால் நம்ம ஸ்ரீ கொடுத்துருப்பாங்களா அந்த ஃபுட்டை ஃபுல்லாத்தையும் எடுத்து காலி பண்ணிட்டு இருக்காரு. நம்ம வந்துட்டு ஸ்ரீக்கு வந்துட்டு இப்போ இதை சாப்பிடவா வேணாமா அப்படின்ற மாதிரி இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப பாசி. அதே மாதிரி ஹோபியோ வந்துட்டு சொல்லவே வேணாம், அப்படியே வந்துட்டு வீட்டிலேருந்து செஞ்சுட்டு எடுத்துகிட்டு வந்த ஃபுட்டு சூப்பராக இருக்கும் இல்லையா, அவங்ககிட்ட பார்த்துட்டே இருக்காங்க. என்ன பார்த்துட்டே இருக்க, சாப்பிடு எப்படி சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி கொடுக்கும். அவ்வளோதான், அந்த எப்படி சொல்லுது பார்த்தோன்னே செம்ம டெம்ட் ஆகுது. அவங்க அதை அப்படியே வந்துட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்களால சொல்லவே முடியல, அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப டேஸ்ட்டாக. ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் நிறைய இடத்துல சாப்பிட்ருப்பாங்க, வீட்டில் இருக்க ஃபுட் அதெல்லாம் சாப்பிட்ருப்பாங்க. பட் அதை தாண்டி வீட்டில் செய்கிறதுக்குன்னு ஒரு கைப்போக்கம் இருக்குல்ல, அது ஒரு மாதிரி நல்லா இருக்கும்ல, அம்மா செஞ்சால் எப்படி இருக்கும் அந்த சாப்பாடு, அந்த மாதிரி ஒரு மாதிரி என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹோபி எப்படி பார்க்குறாரு, ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ வந்துட்டு நம்ம ஹோபிக்கு நம்ம ஸ்ட்ரீமே வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் உங்கள் ஃபுட்டு நல்லா இருக்கணும் சீக்கிரமாக சாப்பிட்ருப்பாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு நேராக வந்துட்டு அப்படியே கைகள் எந்திரிச்சு போயிட்டாங்க. நம்ம வந்து ஹோபிக்கு தான் டவுட் வந்துச்சுல இது ஸ்ரீ தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா அந்த நம்பருக்கு கால் பண்ணுறாரு. ஸ்ரீயோட மொபைல் வந்து டேபிளில் இருக்கணும், கரெக்டாக வந்துட்டு கால் ரிங் ஆகுது. ஸோ வந்துட்டு அதில் வந்து ஹோபின்னு வந்துட்டு சேவ் ஆகிருக்கு. பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு, அப்போ இது உன்னோட நம்பர் தானா, நீ தான் எனக்கு மெசேஜ் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படி பார்த்துட்டே இருக்காரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாருன்னா ஸ்ரீ வரதுக்கு முன்னாடி அங்கேருந்து வந்துட்டு அந்த டிஃபன் பாக்ஸ்லாம் அப்படியே வச்சுட்டு அவர் நேராக வந்துட்டு அவரோட ஒர்க் பண்ணுவார்ல அந்த பிளேஸில் போய் உட்காந்துருக்காரு. ஒரு மைண்டு செம்ம அப்செட்டு, என்ன பண்ணுறதுனே தெரியல, அப்படியே யோசிச்சிட்டே இருக்காரு. நம்ம ஸ்ரீ வந்துட்டு அந்த டிஃபன் பாக்ஸ் எல்லாம் கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம வந்து ஹோபி கிட்ட கொடுக்குறாங்க. ஹோபி இருந்தாங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து கொடுக்கும். ஹோபியை பார்க்குறாங்க. ஸோ வந்துட்டு தேங்க்யூ ஃபுட் கொடுத்ததுக்கு அப்படின்னு மாதிரி வந்து சொல்லுவோம். நம்ம வந்துட்டு ஹோபியும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் உட்காந்து அப்படியே வந்துட்டு ஒர்க் வந்து பார்த்துட்டு இருக்காரு. நம்ம ஸ்ரீ வந்துட்டு உள்ளே போயிட்டு அவங்க ஒர்க் வந்துட்டு பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டாக மொபைல் நிறைய மெசேஜ்லாம் வந்துட்டுருக்கான். ஸோ அப்படியே வந்துட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்துட்டு அந்த ஒர்க் ரிலேட்டடாக இமெயிலாம் வந்திருக்கும், மெயிலாம் வந்திருக்கும். அதில் செக் பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டாக வந்துட்டு நம்ம ஹோபியோட நம்பரில் வந்து மிஸ்டேக் கால். இதை பார்த்தோன்னே வந்துட்டு அப்போ ஹோபிக்கு நம்ம தான் மெசேஜ் பண்ணோம் தெரிஞ்சிச்சா என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப பேனிக் ஆகிறாங்க. டக்குன்னு நேராக வந்துட்டு ஹோபிக்கிட்ட வந்து ஹோபி அது வந்து நீங்கள் எனக்கு கால் பண்ணிங்களா அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது நான் எதுவும் கால் பண்ணலையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி கேஷுவலாக கேட்குறாரு. அது வந்து அரே ஷோர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்க ஷோர், நான் இப்போ ஒரே ஒரு அன்னோன் நம்பருக்கு தான் கால் பண்ணேன் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி கேஷுவலாக சொல்லார். ஓ அன்னோன் நம்பரா அப்படின்னு சொல்லிட்டு அப்போது நம்ம ஸ்ரீக்கர்னா சரி ஓகே அது அன்னோன் நம்பர் சும்மா மெசேஜ் பண்ணல அப்படின்றனால கால் பண்ணியிருக்காரு போல் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுக்குமே ஒரு மாதிரி ரிலாக்ஸாக இருக்குது. நம்ம ஹோபிக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கண்ணெலாம் கலங்குற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க, ஹர்ட் ஆகிருக்காங்க, அதை நம்மக்கிட்ட சொல்லியிருக்காங்க. நம்ம அது வந்துட்டு சரி ஒன் ஆர் 2 டைம்ஸ் கேட்டிருப்பாரு, என்ன யார் நீங்கள் எதுக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஏதாவது ஹெல்ப் வேணுமா கேளுங்க நான் பண்ணுறேன் எல்லாமே கேட்டிருப்பாரு. பட் அதுக்கப்புறம் உங்ககிட்ட இருந்து எந்த மெசேஜுமே ரிப்ளை வராது. பட் அவங்க வந்துட்டு மெசேஜ் பண்ணிட்டே இருப்பாங்க ஒவ்வொரு டைமில் அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படிலாம் சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுவாங்க. நம்ம ஹோபியும் சரி ஓகே ஏதோ சும்மா விளாண்டுட்டு இருக்காங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு ஹோபியுமே கண்டுக்காமல் விட்டுருந்துருப்பாரு. பட் அதெல்லாம் நினைக்கும் போது ஹோபிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவர் அதை நினச்சி ஒரு மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு முன்னாடி ஹர்ட்டிங்காக இருக்குது. அதை நினச்சி இப்படி உட்காந்துருக்காரு. அப்படியே வந்துட்டு நம்ம ஷா சைடு காமிச்சோம் அப்படின்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்துட்டு இருக்காங்க. நம்ம வந்துட்டு ஜின் வந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு மாதிரி ரொம்ப வந்துட்டு அப்செட்டாக இருக்கார். அவர் வந்து அப்படியே மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்காரு. அதாவது நம்ம ஷுகா அவங்க அதாவது குரூப் மெசேஜ்லேயே அது மெசேஜ் பண்ணிகிட்டு இருக்காரு. எனக்கு வீட்டுக்கு போகவே பிடிக்கல அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜின் மெசேஜ் பண்ணுவோம். நம்ம வந்துட்டு டக்குன்னு அப்போ நான் அவங்க 2 பேரும் கொண்டுறவா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு கேட்குறாரு. டக்குன்னு வந்து நம்ம ஜின் வந்துட்டு அமைதியாக கேஷுவலாக படுத்தணும். டக்குன்னு வச்சு டே என்னடா பேசிட்டு இருக்க நீ அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஆமாம் நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன், சின்ன வயசுலேருந்து அவங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்காங்க, பேசாமல் நம்ம போலீஸ் கம்ப்ளைண்ட்
கொடுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் வந்துட்டு அவங்களை ஏதாவது பண்ணும் அப்படின்னு மைண்ட் ஸ்டேட்லேயே வந்துட்டு பேசிட்டு இருக்காரு. நம்ம வந்துட்டு நம்ம ஜின்ல அடிட்டி அப்பெல்லாம் எதுவும் பண்ணிடாதடா, எனக்கு இருக்காவது வந்துட்டு அந்த ஆன்டி அங்கிள் மட்டும் தான், நீ எதுவும் அப்படிலாம் பண்ணிடாது, நீ கொஞ்சம் சும்மா இரு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதை நீ சொன்னனால மட்டும்தான் நான் அவங்களை சும்மா விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆஃப்லைன் போயிட்டாரு. நம்ம வந்துட்டு ஷிகாவா ஏன்டா உனக்கு தேவையில்லாத வேலை, இது எதுக்குடா குரூப்பில் மெசேஜ் பண்ணி தொலைஞ்சா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம ஷிகா வந்து கேட்க, இல்லைடா எனக்கு மனசு சரியில்லை அதனால மெசேஜ் பண்ண வந்தேன்டா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு சொல்கிறாரு நம்ம வந்துட்டு ஜின்னு. அதுக்கேண்டா நீ வந்து அவங்கள பற்றி பேசணும், சும்மாவே இருக்க மாட்டியா நீ, இப்போ அவன் என்ன மைண்ட் ஸ்டேட்டில் இருக்கான்னு கூட தெரியல அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்துட்டு ஷிகாவா ஜின்னை வந்து டென்ஷன் ஏற்றி விட்டுட்டு இருக்காரு. நம்ம ஜின்னா டி நீ ஒன்று பண்ணு, நம்ம ஆரமோட வந்துட்டு கேபினோட அந்த சிசிடிவி இருக்குல்ல, அது எனக்கு கொஞ்சம் சென்ட் பண்ணி விடுறா அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு கனெக்ட் பண்ணி என் மொபைலுக்கு வந்துட்டு கனெக்ட் பண்ண அப்படின்னு சொல்லும்போது, எதுக்கு, இல்லை எனக்கு அவன் மேலே டவுட்டாக இருக்குது, அவன் நான் இல்லைன்னு சொன்னாலும் நான் கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு போய் அவங்களை ஏதாவது பண்ணிட்டானா போலீஸ் கேஸ் ஏதாவது கொடுத்துட போகிறான்டா, நீ தயவு செஞ்சு அவனோட லொக்கேஷன் அப்புறம் அந்த கேபினோட வந்துட்டு ஃபுட்டேஜ் எனக்கு அனுப்புடான்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜீன் வந்து மெசேஜ் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு மாதிரி பதட்டமாக மெசேஜ் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம வந்து ஜிகாவா சரி பண்ணி தொலைற வச்சு தொலை அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு அவர் என்ன பண்ணுறாரு, நம்ம ஆரமோட அந்த கேபினோட அந்த சிசிடிவி இருக்குல்ல, அதை வந்துட்டு அப்படி மெசேஜ் வந்து அதாவது அந்த நம்ம ஜின்னோட மொபைலுக்கு கனெக்ட் பண்ணுறாரு. நம்ம ஜின்னுமே வந்துட்டு இப்படி பார்த்துட்டே இருக்காரு, அந்த மொபைல் எப்படி வச்சுக்கணுவாங்க போல அந்த மாதிரி பார்த்துட்டே இருக்காரு. நம்ம ஷாவா ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கோம். அவங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, என்ன அவர் உண்மையாகவே வந்துட்டு வேற ஒரு பர்சனை லவ் பண்ணுறாங்களா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அது ரொம்ப ஹர்ட்டிங்காக ஒரு மாதிரி மனசே உடஞ்சி போயிருப்போல அந்த மாதிரி வந்துட்டு அப்படி ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்காங்க. அவங்களுக்கு கண்ணில் ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம லியாவை வந்துட்டு இதை பார்த்துட்டு எனக்கா என்னாச்சே எப்படி உட்காந்துட்டு இருக்கீங்க, நீங்கள் மேக்கப் போடலையா அப்படின்னு மாதிரி கேட்கும்போது போடணும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சரி நீங்கள் வந்துட்டு இப்போது உங்களுக்கு வந்துட்டு எமோஷனல் சீன் தானே, ஸோ வந்துட்டு நீங்கள் அழுகணுமே, அந்த லிக்விட்லாம் போட்டிங்களா கண்ணில் அப்படின்னு மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. அதெல்லாம் போடாமல் எனக்கு தனியாக வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் என்னாச்சு, எதுக்கு தண்ணி வரப்போகுது அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. நம்ம வந்து லியா கேட்க, உண்மையே சொல்லு, உன்னோட சார் யாரையாவது லவ் பண்ணுறாரு தானே அப்படின்னு கேட்கும்போது, என்ன ஜின் சார் லவ் பண்ணுறாரா, இல்லையே அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு கேட்குறாங்க. இல்லை அவர் பார்க்குறது அவர் பேசுகிறது இங்கே பாரு எப்படி மொபைலை வெறிக்க பார்த்துட்டு இருக்காருன்னு தெரிஞ்சு போச்சு, ஏதோ பொண்ணோட மெசேஜுக்காக தான் ரிப்ளைக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப சோகமாக வந்துட்டு டிஸ்சேஞ்ச் பண்ண வந்து போயிட்டாங்க. நம்ம வந்துட்டு இல்லையாக்கா உண்மையாகவே லவ் பண்ணுறாரா, நம்ம போய் பேசாமல் கேட்டுருவோமோ, ஐயோ இல்லையா நம்ம ஒர்க்காக மட்டும்தான் அவர்கிட்ட இருக்கோம், பர்சனல் விஷயத்தெல்லாம் தலையிடக்கூடாது, அது நம்மளோட அக்ரிமெண்ட்லேயே இருக்குது, நோ லியா கண்ட்ரோல் சொல்லிட்டு அவங்கள ஒரு மாதிரி கண்ட்ரோலாக இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம லியா வந்துட்டு ஒரு துரு கேரக்டராக அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியல. வேகமாக போயிட்டு ஜின் சார் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்கும். அவங்க வந்துட்டு என்ன அப்படின்னு மாதிரி கேட்குறாரு. பட் இருந்தாலும் மொபைல் பார்த்துட்டு தான் இருக்காரு. அது வந்துட்டு ஜின் சார் இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மொபைலை கையில் வாங்கிட்டு நம்ம வந்துட்டு ஜின்னா வந்துட்டு மொபைலை கூட ஏன்னா வந்துட்டு நம்ம ஆரம்பம் ஒரு செகண்ட் மிஸ் ஆனாலும் முடிஞ்சு அப்படின்னு மாதிரி தானே இருக்கும். அதனால் வந்துட்டு மொபைல் கூடன்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்காங்க. நம்ம வந்துட்டு ஜாலியாக தான் முதல்ல நான் கேட்குறது பதில் சொல்லுங்கள், நீங்கள் யாராவது லவ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்கும்போது, லவ்வா அதெல்லாம் இல்லை, நான் யாரை லவ் பண்ண போகிறேன், நீ சும்மா இரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்ல, இல்லை நீங்கள் யாரையோ லவ் பண்ணுறீங்க எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஐயோ நான் யாரையும் லவ் பண்ணல, முதல் நீங்கள் மொபைலை கூட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு வந்து வாங்கி உட்காராரு. லவ் பண்ணலன்னு சொல்கிறாரு. அப்புறம் ஏன் ஷாக் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. இவரே எனக்கு மொபைல் அப்படி வெறிக்க பார்த்துட்டு இருக்காரு. லவ் பண்ணிச்சியான்னு கேட்டதே பெரிய தப்பு, அதுவுமே அவங்களோட பர்சனல் விஷயத்தில் தலையிட்டேன். இப்போ நான் இது யாருக்கிட்ட மெசேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க, யாரோட இதை வந்துட்டு இப்படி பார்த்துட்டு இருக்கீங்கன்னு கேட்டால் அதுக்கு எதாவது நினச்சிட்டாருனா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு லியாவா அவங்களே புலம்பிட்டு இருக்காங்க. நம்ம வந்துட்டு ஜிமினா வெளியே அப்படி அந்த ஷூட்டிங் ஸ்பாட்க்கு வெளியே வந்து ஹார்ன் அடிச்சுட்டே இருக்கோம் லியாவுக்காக. நம்ம லியா வந்துட்டு ஜிமினோட அந்த ஹார்ன் சத்தம் வந்துட்டு ஒரு 3-4 டைம்ஸ் மேலே அடிச்சிருச்சு. ஏன்னா நம்ம வெளியே ஒரு ஷாக்கில் இருந்திருப்பாங்க, கேட்கலாமா அதை யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஒரு 4 or 5 ஹார்ன்ஸ்க்கு அப்புறம் தான் உங்களுக்கு ரியலைஸ் ஆகிட்டு ஐயோ ஜிமின் அப்படி சொல்லிட்டு வேகமாக போய் பார்க்குறாங்க. நம்ம ஜீன் வந்துட்டு அப்படி வந்து லியாவை வந்துட்டு பார்த்துட்டு வந்துட்டு இவ்வளோ நேரமாக உனக்கு அப்படின்னு மாதிரி கேட்குறாங்க. ஐயோ சாரிடா மறந்துட்டேன் என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஒன்றும் இல்லை உன்னை ஆன்ட்டி கூப்பிட்டு வர சொன்னாங்க அப்படி சொல்லும்போது, ஆன்ட்டி கூப்பிட்டு வர சொன்னாங்களா என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, தெரியல உன்னை பொண்ணு பார்க்க வராங்களா அப்படின்னு சொல்லுவோம். அவ்வளோதான். நம்ம வந்துட்டு லியாக்கெலாம் இல்லை என்ன அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. எங்கள் அம்மாவுக்கு வேறு வேலையே இல்லையா, சரி ஓகே எல்லாம் என் தலை எழுத்து, சரி பரவாயில்ல இல்லையா நீ கல்யாணம் பண்ணிக்கோ, எனக்கு பிரச்சனைலாம் இல்லை, ஓகே ஃபைன், நான் போகிற வழியில் உனக்கு ஏதோ பூ போலலாம் சம்திங் வாங்கிட்டு வர சொன்னாங்க, அதையும் நானே உன்னை லவ் பண்ண பாவத்துக்கு நானே வாங்கி கொடுத்தேன் இல்லையா, யூ டோன்ட் வரி, நான் கல்யாணத்தில் வந்து இவன் என்னை லவ் பண்ணா நாங்கள் 2 பேரும் வந்துட்டு வெளியெல்லாம் போனோம், அப்போல்லாம் ஃபோட்டோலாம் காமிச்சு நான் மிரட்ட மாட்டேன் இல்லையா, பரவாயில்ல இருக்கட்டும், நீ வண்டியில் ஏறி நான் கொண்டு போய் வீட்டில் விடுறேன் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம வந்துட்டு இல்லையாக்கா சரியான கண்டு டி ஆல்ரெடி எங்கள் அம்மா பண்ணதே நான் சரியான கண்டில் இருக்கேன், இது எதுக்கிட்ட உனக்கு இந்த எக்ஸ்பிரஷன் வேறு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்துட்டு இல்லையா ஒரு மாதிரி காலில் தான் கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம வந்துட்டு ஜிமின்னா பரவாயில்ல இல்லையா கல்யாணம் தானே பண்ணிக்கோ, நான் கடைசி வரையும் நான் இப்படி இருந்துட்டு போகிறேன், நான் என் கேமிங் என் யூனாக்கா என் அம்மா என் அப்பா என் மாமா போதும், என் ஃப்ரெண்டு போதும் எனக்கு இந்த லைஃப் போதும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப எமோஷனலாக பேசிகிட்டு இருக்காரு. நம்மளையாக சரியான காண்டு. அவங்க வேகமாக போயிட்டு உள்ள ஜின்கிட்டயும் அவங்க இருக்க ஒர்க்கர்கிட்டையும் வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணிட்டு அவங்க டக்குன்னு வந்துட்டு நம்ம ஜிமின் கூட போகிறாங்க. சே உன்னோட ஃப்யூச்சர் ஹஸ்பண்டை பார்க்க உனக்கு இவ்வளோ ஆர்வமா, சே நான் கூட இந்த கல்யாணம் வேணான்னு சொல்லிடுறியோன்னு நினச்சேன் இல்லையா,
ஆனால் நீ இப்படி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிமின் வேணும்னே பண்ணிட்டு இருக்காரு. நம்ம லியாவுக்கு ஆல்ரெடி டென்ஷன், ஐயோ எங்கள் அம்மாவுக்கு ஒரு வேலையே இல்லையா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அங்கே போய் பார்த்தா ஆல்ரெடி வந்துட்டு அந்த பொண்ணு பார்க்கறதுக்கு சில மெம்பர்ஸ்லாம் வந்துருப்பாங்களா, ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் வந்து உள்ளே இருக்குது. அது வெளியே வந்துட்டு அவ்வளோ சிறப்பு இருக்கா, ஐயோ வந்துட்டாங்களா ஆல்ரெடி, நம்ம போய் ஏதாவது பேசி உங்களை வர வேணாம்னு சொல்லலான்னு பார்த்தா ஆல்ரெடி வந்திருக்காங்க போல கேட்டு சொல்லிட்டு மாதிரி டென்ஷன்லேயே உள்ளே போகிறாங்க. ஓ உனக்கு அவ்வளோ ஆர்வமாக இருக்கா, சரி சரி ஓகே ஓகே, உன் ஃபேமிலிக்குள்ளே நான் யார் வர்றதுக்கு, நீ போலியா நீ போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் பாருங்க வேறு வந்துட்டு அப்ஸ்டர்ஸ் போயிட்டாரு. நம்ம ஜிமினுக்கு நல்லா தெரியும் அவள் கண்டிப்பாக கல்யாணத்துக்கு ஓகே சொல்ல மாட்டா. ஏன்னா ஜிமின் எவ்வளோ லவ் பண்ணுறாங்களோ அதை விட அதிகமாகவே வந்துட்டு லியா வந்துட்டு லவ் பண்ணுறாங்க. அது ஜிமினுக்கு நல்லா தெரியும். கண்டிப்பாக அந்த மேரேஜ் அவளே ஸ்டாப் பண்ணிடுவா. பட் இருந்தாலும் வந்துட்டு ஜிமின் வந்துட்டு டீஸ் பண்ணிட்டு ஒரு மாதிரி குழந்தைத்தனமாக எல்லாமே லியா கிட்ட மட்டும் தானே பண்ணுவார். அவர் நேராக வந்து மொட்டை மாடியில் போயிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்காரு. கரெக்டாக நம்ம வந்துட்டு லியா வந்துட்டு உள்ள போயிட்டு வந்துட்டு என்னமோ பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்க கத்தி தொலையாது, அவங்க தான் இருக்காங்கல்ல, போ வந்து போய் டீ மத கூட அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. ஐயோ அம்மா நீ என்னம்மா இப்படி இந்தியன் மாதிரி பண்ணிட்டு இருக்க, நான் ஆல்ரெடி இந்தியா தான் தெரியும்ல, ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கேன் அவ்வளோதான் அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. ஐயோ என் கடவுளே, இங்கே பாருமா சொன்னால் புரிஞ்சுக்கோமா, இங்கே பாரு எனக்கு இந்த அரேஞ்ச் மேரேஜ் ஜஸ்ட் செட் ஆகாது. ஓ அப்படியா, யாரை லவ் பண்ணுறியா, சரி யார் லவ் பண்ணுற அப்படின்னு மாதிரி கேட்குறாங்க. நம்ம வந்துட்டு இப்போ லியானால சொல்லவே முடியாது. ஏன்னா ஜிமின் வந்து சொல்லியிருப்பாரு அவர் டைம் வரட்டும் நம்ம அந்த டைமில் சொல்லலாம், நீயா உளறிடாத அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாரா. இப்போ லியானால சொல்லவும் முடியல, நான் ஜிமினை தான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ உங்களால் பல்ல கழிச்சிட்டு, அம்மா நான் சொல்கிறத கேளுமா, ஃபஸ்ட்டு இவங்க இங்கேருந்து பூ சொல்லுமா, ஃபஸ்ட்டு நீ போய் எல்லாத்தையும் டீ குடுன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மாதிரி ஹாஷா கத்தவும் உங்களுக்கு வேறு வழி இல்லை, போயிட்டு வந்துட்டு டீ குடுக்க வந்துட்டு போயிடுறாங்க. நம்ம வந்துட்டு இந்த சைடு வந்துட்டு நம்ம அப்பா தான் வந்துட்டு சாரிம்மா என்னால் எதுவும் பண்ண முடியாது, இவ திடீர்னு வர சொல்லிட்டா அப்படின்னு மாதிரி வந்துட்டு சொல்லவும் நம்ம வந்துட்டு லியாவும் எல்லாருக்கும் வந்துட்டு டீ கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ வந்துட்டு அந்த பையன்கிட்ட வந்துட்டு பேசணும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம லியா சொல்லுவோம். அந்த பையனுமே வந்துட்டு வெளியே, அதாவது வீட்டுக்கு வெளியே வந்துட்டு 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. மேலேயா நம்ம ஜிமின் தான் வந்துட்டு அந்த சாங் வரும்ல, அது வந்து பார்த்து ரேட்டை பேசுடா அவளுக்கு ஃபஸ்ட்டு ஓனரு நான் தான்டா, அந்த மாதிரி பாட்டை வந்து மேலே நின்று தலைவர் பாடிட்டு இருக்காரு. கீழேயோ நம்ம லியாவுக்கு சரியா டென்ஷன் ஆகுது. ஐயோ இவன் கொஞ்சம் நேரம் சும்மா இருக்கானா, நானே இவனுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி இவனை இங்கேருந்து புரிய வச்சேன், நோன்னு அவனையே சொல்ல வைக்கலான்னு பார்த்தா இவன் வேறு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம லியாவாக வந்துட்டு பல்ல கடிச்சு நின்றுட்டு இருக்காங்க. நம்ம வந்துட்டு லியாவும் வந்துட்டு இங்கே பாருங்கள் எனக்கு வேற ஒருத்தர் பிடிச்சிருக்கு, எங்கள் அம்மா கிட்ட சொன்னால் எங்கள் அம்மா போதிக்கு ஒத்துக்க மாட்டாங்க, அதுக்கு திடீர்னு கல்யாணம்லாம் பண்ணி வச்சிருக்காங்க, தயவு செஞ்சு வந்துட்டு நீங்கள் இந்த கல்யாணத்தை நோ சொல்லிடுங்க, நீங்கள் வந்துட்டு நீங்கள் நோ சொன்னால் தான் என்னால் இதெல்லாம் தப்பிக்க முடியும்னு சொல்லிட்டு அந்த பையனை கன்வின்ஸ் பண்ண வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பையனும் வந்துட்டு ஓகேங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணுற வரைக்கும் வந்துட்டு. ஆனாலும் நம்ம வந்துட்டு ஜிமினா சுத்தமாக இல்லை, என்கிட்ட இல்லாதது அவன்கிட்ட அப்படி என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த எப்படி சொல்கிறது, அது மாதிரி கத்துவோம் இல்லையா, மொபைலில் வந்து பேசுவோம்ல, அந்த மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காரு. நம்ம வந்துட்டு அந்த லியாவுக்கு பார்க்க வந்து அந்த பையனில் அப்படியே வந்து மேலே பார்த்துட்டு யார் மேம் அவர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யாருங்க அவர் அப்படின்னு கேட்கும்போது, அது வந்து சார் அது நான் உங்ககிட்ட அப்புறம் சொல்கிறேன், நீங்கள் இப்போதைக்கு உள்ளே போயிட்டு நீங்கள் அந்த கல்யாணம் வேணான்னு மட்டும் சொல்லிடுங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்துட்டு லியா வந்து சொல்ல, நம்ம வந்துட்டு ஜிமினும் வந்துட்டு ஜிமினுக்கு வந்து தெரிஞ்சிச்சு சரி ஓகே எல்லாம் ஓகேன்ட்டு. நம்மளையோ வேகமாக அப்படியே ஸ்டெப்ஸ் ஏறி மேலே போயிட்டு அட்டுங்கொய்யால நானே அவனை வந்து வந்துட்டு எப்படியாவது வந்துட்டு சொல்லணும் கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு தான், என்னடா பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. நம்ம வந்துட்டு ஓ கரெக்ட் பண்ண போனியா இல்லையா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்க, ஐயோ கரெக்ட்னா அந்த கரெக்ட் இல்லைடா, அவன் வேணான்னு சொல்கிறதுக்கு கரெக்ட் பண்ண போகிறான்டா, ஏன்டா என் உயிரை எடுக்கிற அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இந்த சைடு நம்ம வந்து இல்லையா அழுக்காத குறையா நம்ம ஜிமின் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஜிமினா நோவே நான் இறங்கி வரவே மாட்டேனே அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி டீஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. நம்ம வந்துட்டு லியோட அம்மா தான் வந்துட்டு ஒரு மாதிரி அவங்க வந்து இல்லை எனக்கு இந்த கல்யாணம் வேணாம் அப்படி சொல்லிட்டு அந்த பையன் சொல்லிட்டு வந்துட்டு போயிட்டானோ, அவ்வளோதான் லியோட அம்மா கத்திக்கிட்டு இருக்காங்க. எருமை மாடே இவ்வளோ நேரம் அந்த பையன் பிடிச்சிருக்குன்னு சொன்னாண்டி, என்னடி பேசி தலைஞ்ச, எவ்வளோ அர்ஜென்ட்டாக தெரியுமா அவன் வந்தான் தெரியுமா, அவன் இப்போதைக்கு நிற்கலாம் வரவே மாட்டேன், நான் வந்துட்டு இன்னைக்கு எனக்கு வந்துட்டு ஃப்ளைட் இருக்குங்க நான் வரல அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவன் என்கிட்ட சொன்னான். நான் தான் இல்லடா தம்பி வாடான்னு சொல்லிட்டு நான் அவனை எவ்வளோ கன்வின்ஸ் பண்ணி வர சொன்னேன் தெரியுமா, அவங்க ஃபேமிலிகிட்ட நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு பேசினா, நீ என்னென்ன இப்படி பண்ணி வச்சிருக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லியோவை போட்டு திட்டு இருக்காங்க. நம்ம லியாவுக்கு வேறு வேலையே இல்லை, அப்படி பல்ல கடிச்சு நின்றுட்டு இருக்காங்க. மேலேயா அவர் நம்ம ஜிமினா வந்து பாட்டு சரியான டென்ஷன் ஏற்றிட்டு இருக்காரு. கீழே இவங்க அம்மா வந்துட்டு திட்டிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க அப்பாலாம் இல்லை, வீடு அதான் வந்துட்டு அந்த பையனை பிடிக்கலன்னு சொல்லிட்டு போகிறாங்க, வேறு ஏதாவது நல்ல பையனை பார்ப்போம் இல்லையா நீ உள்ள போமா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு காப்பாற்றி விட்டாரு. ஐயோ எப்பா தெய்வமே இது நீ முதலே சொல்லியிருக்க கூடாதா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம லியாவும் என்ன பண்ணுறாங்க வேகமாக ஓடிடுறாங்க. ஓகே கேஸ் அந்த பாட்டு வந்து முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக அந்த பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நம்ம பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.